பிரகாஷ்ண்ணே வணக்கண்ணே. வணக்கம். அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? அப்டேட் சொல்ற ஒரு ஆளை காணுங்கனால நம்ம அப்படியே அப்டேட் சொல்லி ஆரம்பிப்போம். அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு வந்த மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அடுத்த தயாரிப்பு, அதாவது முதல் தயாரிப்பு, அந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. மமிதா பைஜு, அசோக் மாரிமுத்து, கன்னடாக்டரோ தெலுங்காக்டர் சிவாஜி இவங்கெல்லாம் சேர்த்து நடிக்கிற படம். சுவாசிகாலாம் நடிக்கிற படம். சாய் அபேங்கர் மியூசிக்கு. அதுக்கு என்னன்னா, கதையே பிரதீப் ரங்கநாதன் எழுதியிருக்கிறாரு. அவருடைய 6 அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் சேர்ந்து ஆல்பா யூனிட் அப்படிங்கிற பேர்ல படமா டேரக்ட் பண்றாங்க. ஒரு வித்தியாசமான முயற்சி. அடுத்து அருள்வான் அப்படிங்கிற அருள்நிதி படம், அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருந்தது. இதே முரளி ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தாங்க. மல்லிகை மொட்டு அப்படிங்கிற பாட்டு மிஸ்டர் பாரத் படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அன்பே டயானா டீம் வந்து ஸ்பெஷல் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. இந்த பாப்கார்ன் டப்பு அது இருக்குது, அவங்களுடைய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஒரே வீடியோ விட்டுருந்தாங்க. சூப்பர் ஹீரோ படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் நடிக்கிற படம். பேஷன் ஸ்டுடியோஸ் தான் தயாரிக்கிறாங்க. பேஷன் ஸ்டுடியோஸ் இல்லை, அவங்க பேஷன் ஸ்டுடியோஸ்ல இருந்த சினிஸ் தயாரிக்கிறாரு. சோல்ஜர் ஸ்பெக்டரி அந்த பேர்ல. வாடி செல்லக்குட்டி அப்படிங்கிற சாங் வந்து ரீமிக்ஸ் சாங், வாடி பட்டத்துல சாங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷன் லவ் படத்துல இருந்து அது இன்னைக்கு வந்து வீடியோ சாங் விட்டுருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்டா கட்டாகுச்சி 2 படத்துல இருந்து ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. 22 கோடி 3 நாள்ல கலெக்ஷன் ஆகியிருக்கிறது தான். 666 ஆபரேஷன் ட்ரீம் தியேட்டர் அப்படிங்கிற கன்னட படம், அதுல இன்னைக்கு தமிழ் டீசர் விட்டுருந்தாங்க. அது வந்துருச்சுண்ணே முன்னாடியே 666. அது இன்னைக்கு நான் பார்த்தேன். இன்னைக்குதான் தமிழ் டீசர் வந்துச்சு. இன்னைக்கா? இல்லையே, 2 நாள் முன்னாடி வந்துச்சு. இன்னைக்கு வந்து கொடுத்தாங்க. தமிழ் இன்னைக்குதான் வந்துச்சுன்னு சொல்லி டீம் கொடுத்தாங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா. தமிழ் இன்னைக்குதான் வந்துச்சு தம்பி. அப்படியா? சரி ரைட்டு, அதான் அப்டேட். வேற எதுவும் அப்டேட் இல்ல. டிசில இருந்து பாட்டு வந்துருந்துச்சு. அப்படியா? அது வேற வரதே தெரிய மாட்டேது. ஆமா, சன் பிக்சர்ஸ் வேறயா? ஹேங்கோவர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு மாதிரி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் சேர்ந்து. அது இன்ஸ்டன்ட் அடிக்டிவ்னு சொல்ல மாட்டேன், ஆனா கேட்க நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. நம்ம இல்ல தமிழ் கேட்க வாச்சு நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு 4 எடிட் பார்த்தா நல்லா இருக்கும். நீங்க அந்த தமிழ் போர்ஷன் எல்லாம் கேளுங்க பிரகாஷ் ப்ரோ, நல்லா இருக்கும். ஒருவேளை சில சாங்ஸ் எல்லாம் வந்து அந்த வேற யாரையாவது ஹீரோக்களுக்கு எடிட் பிடிச்சி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாங்கா? இது எலிவேஷன் சாங்கே இல்ல ப்ரோ. இது ஒரு மாதிரி பார்ல எல்லாம் படுவாங்கல்ல கஷ்டம், அந்த மாதிரி பப்பு பார்ல எல்லாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். விஷால் ப்ரோவோட அந்த பிஆர் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி கீழே போனோடனே விஷால் ப்ரோட ரியாக்ஷன் இருக்கே, அதுக்கே பல லட்சம் லைக்ஸ் கொடுக்கணும். சூப்பரா இருந்துச்சுங்க, சரியான ஒரு தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பேன். ரொம்ப செம்மையா இருந்துச்சு. மியூசிக்கும் பக்கா, ரொம்ப இனோவேட்டிவா, அவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன ப்ரோமோ தான், சூப்பரா. அதுவும் அந்த கை கீழே போய் டப்புன்னு சொடக்கு போட்டுச்சு, செம்மையா இருந்துச்சு அந்த மேட்ரு. அப்படியே மண்ணன்னா வந்த நான் ஊழல் அலற அப்படின்னு வந்திருக்கும் விஷால் ப்ரோ. நல்லாதான் இருந்திருக்கும். என்னப்பா டிசி பாட்டு எப்படி? எனக்கு என்னமோ ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சாங் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து அந்த அதைத்தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பல்தானியா ஷோவோட பிஜிஎம் தான். அதுக்கு மைத்திரிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சாய் பெங்கர் அதெல்லாம் பிரச்சனை. மைத்திரி தான் சாய் பெங்கரையும் பிஆரையும் உத்தய எடுத்து வச்சிருக்காங்கல்ல. ஆனா எனக்கு டவுட்டு, இப்ப வந்து இந்த பிஆர் அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இப்ப வந்து இப்ப வெப் சீரிஸ்னா 6-7 டேரக்டர் வச்சு பண்ணா படத்துக்கு எப்படி செட் ஆகுமா? அது எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு இதை எடுத்திருக்காங்களா அதுக்கு முன்னாடி? எனக்கு தெரியலையே. சுயம்பரம் அப்படி சுயம்பரம் பாத்திருக்கீங்களா தம்பி? இல்ல படம்லாம் இல்ல இல்ல. இங்கிலீஷ் படம் மட்டும் பார்க்க கூடாது தம்பி, நம்ம ஊர் படம் பார்க்கணும். அந்த படத்தோட கணக்குல எடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுதுன்ற. இருங்க ஃபர்ஸ்ட் சுயம்பரம் பத்தி தம்பிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். தம்பி பாத்திருக்கீங்களா தம்பி? இல்ல இல்ல எனக்கு தெரியும். ஆனா 24 அந்த படம் இங்கிலீஷ் படம் மட்டும் பாக்காதீங்க தம்பி, அப்பப்ப தமிழ் படம் பாருங்க. சரி சொல்லுங்க, லைட்டா ட்ரிவியா கொடுங்க, அப்பதானே தெரியும்.
அதுதான் 24 மணி நேரத்துல எடுத்த படம். பாருங்க, நீங்க அந்த படம் பாருங்க, அது சூப்பரா இருக்கும். ஓகேண்ணா. இப்ப அந்த அந்த படத்துல வந்து 6-7 டேரக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்களா? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு எனக்கு அது ஆமாடா, ஆமா ஆமா, நிறைய 6 டேரக்டர்டா, நிறைய 10 பேரு டேரக்டருக்கு மேலடா. நிறைய பேரு அந்த படம் எல்லாரும் நிறைய ஒவ்வொரு பேர் இடத்த டைரக்ட். ஒவ்வொரு ஸ்பாட்ல ஒவ்வொரு சீன் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதை நீங்க இதை அந்த நம்ம படம் கணக்குல சேர்க்க பாத்தீங்கன்னா முடியாதுன்ற. தெரியும். ஏன்னா இது ஒரே ஸ்பாட்ல 6 டேரக்டர், அங்க அதுதான் 10 இல்ல, ஸ்பாட்ல 10 அது வந்து டேரக்டர். 14 டேரக்டர் சுயம்பரம்ல. 14 சூப்பர். அண்ணா அதுதானே. அதான் விஷால்ண்ணே, நீங்க சொல்றது கரெக்ட் தான் தோணுது. ஏன்னா இது நீங்க சொல்ற கணக்குல வராதுல்லண்ணே. ஏன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்பாட்ல இருப்பாங்கல்ல ஏன் சுயம்பரம் அதுல. ஏன் ஸ்டார் ப்ரோ, ஒருவேளை சொல்லுங்க ஒரு கமல். ஒரு நாளைக்கு ஒரு டைரக்டர், ஒரு வீக்கு 6 அந்த மாதிரி. அப்படி இருக்காது கமல், அப்படி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இல்ல தெரியல. யாராவது சும்மா இல்ல யாராவது கேட்போம், யார்ட்ட நாளைக்குள்ள கேட்டு சொல்றேன். பிரகாஷ் அண்ணன் கூட சொல்லுவாரு வலைபேச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல. வலைபேச்சு ஸ்பாட்டுக்கே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. பார்ப்போம். டிசி பாட்டு எப்படி இருக்கு? இட்ஸ் நைஸ். ஸ்டார்ட் ஓகேண்ணே. அப்புறம் கேக்கு நல்லா Nice, இருக்குன்னு கேட்கல. தோணுது இன்னும். சூப்பர். ஹிந்தி படம் இப்ப ரீசெண்டா ரொம்ப Bro, ட்ரெண்டா போயிட்டு இருக்குண்ணே. இந்த சத்லஜ்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்களா? அல்பாவா பார்க்கணும், லிங்க் வாங்கி வச்சிருக்கேன். வேற எதுல தான் பாக்குறது அதை? மாவீரன் ப்ரோ பார்த்துட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, இந்த மகுடம் என்னதான் பிரகாஷ் ப்ரோ? 17, 23, புரட்சி தளபதியை கொஞ்சம் தள்ளி வைங்க கமல். 31 தளபதி வராரு. என்ன தளபதி பிரகாஷ் வராரு. ப்ரோ? தளபதிக்கு அப்புறம் அது வரட்டும் எல்லா புரட்சி ஜனநாயகம் தளபதி. வந்து இப்ப 23 வர்றது இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அதனால அவங்க வந்து அப்படியே எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஆனா பிராண்ட் நியூ டே தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல புரியல விஷால் ப்ரோ. இல்லண்ணே, கத்துறீங்க எப்படி தள்ளி பாத்தீங்களா? வைப்பாங்க அதை? சும்மா ரைட்டா? சும்மா சும்மா பல்தான் ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா சும்மா. எங்களுக்கு ஜூலை 23 படம் நீங்க ரிலீஸ்னு ஒண்ணு இல்ல நீங்க எங்களுக்கு ஜூலை 23 படம்னு ஒண்ணு நடிச்சு ரிலீஸ் ஆகுது. பல்தான் நான் ட்ரிகரே ஆக மாட்டேன். கிட்ட பல்தான் எங்களுக்கே எங்க ஆளை பத்தி தெரியும். பல்தான் சரி நோ சரி, யூஸ். அதெல்லாம் நான் சரி. ட்ரிகர் விஷால் ப்ரோ, டெய்லி நேத்து வலைபேச்சு கேட்டீங்களா? டெய்லி வலைய பேச்சு கேட்பேன் பல்தான். நேத்து கேட்டீங்களா? நேத்து ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? சொல்லுங்க பல்தான் என்னன்னு. நம்ம ஸ்மார்ட் அங்க போய் வன்மத்தை கக்கி வச்சிருக்காரு பரணி. மாட்டா ஆமா, விடுங்க. என்ன பண்ணாரு? கேள்வி கேட்டிருந்தால சுதா கொங்காரா இந்த மாதிரி படத்துக்கு வந்து பிளாக் பண்றதெல்லாம் நல்லதா, இதெல்லாம் தப்பா இல்லையா அந்த அப்படின்னு கேட்டிருந்தாரு கேள்வி பரணி. அதுக்கு வேற பதில் வேற சொன்னாங்க அவங்க. ஓஹோ, ஓ நேத்து கேள்வி நீங்க பதில் நாங்கவா? ஆமா, அதுல நம்ம பரணியோட கேள்விதான் அது. ஞாயிற்றுக்கிழமை. அதை கேளுங்க, அதுல பரணி நான் தான் என்ன அது. கேட்டேன் அப்படி? நான் என்ன ஆமா, கேட்டேன் அப்படி? நாமக்கல்ல இருந்து பரணினாங்க. அது நீங்க எழுத்தாம வேற யாரு? அது சுதா கொங்காரா சும்மா போட்டு அடிச்சு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓ, உங்களை தவிர நாமக்கல்னு வேற ஸ்பெசிபிக்காவா? அப்ப இவருதான். நாமக்கல், பரணி, சுதா கொங்காராவை அடிச்சிருக்கு. இந்த மூணுமே கனெக்டிங் தி டாட்ஸ் தானே. ஒரு நிமிஷம், நீங்க அந்த கிளிப்பு மட்டும் எடுங்கன்னு உங்களுக்கு 500 ரூபா தரேன். எங்க வலைபேச்சில் நேற்று எபிசோடு தாங்க, கேள்வி நீங்க பதில் தாங்க, எல்லாம் போய் நேத்து பாருங்க. எபிசோடுங்க, நீங்க கிளிப் எடுத்துட்டு வாங்க. நான் பார்க்க மாட்டேன், நீங்க கிளிப் எடுத்துட்டு வாங்க. அது சரி, ஓகே, எடுத்து அனுப்புறேங்க. எனக்கு ஒருத்தர் மேல லைட்டா வன்மத்தை கக்கணும்னு தோணுது. இது கக்கிருப்பா. சினி எக்ஸ்ப்ளோர் திரும்பவும் வேலையை காமிச்சிருக்காருண்ணே. பரணி ஃப்ரெண்டு தான்ப்பா. அண்ணே சொல்லு. இல்லண்ணே, இந்த எனக்கு இந்த தெரியாது. பிஆர்எஸ் அந்த ப்ரொடக்ஷன் இது வந்துச்சுல்ல, அந்த பாட்டு பேர் ஆனே அந்த ஒரு ஹிந்தியில ஏதோ வரும்ல, அது மூவி டைட்டில்ட்டு வந்து சொல்லியிருக்காருண்ணே. அது ஏன்னா ஹிந்தி டைட்டிலா இருக்கு அப்படின்ட்டு. அது சாங்கோட டைட்டில் தானே அது? இதுல என்னப்பா இருக்கு? இதுல வச்சா என்ன இல்ல இதெல்லாம் இருக்கு? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு சொல்லலாம். அதான் சொல்றேன், லைட்டா மிஸ்லீட் ஆகுதுல்ல, அதுக்காக நான் சொல்றேன் நானு. தம்பி, நீ ஏதோ ரிவ்யூ எல்லாம் பண்ணுவியாமே இன்ஸ்டாகிராம்ல, ஐடி சொல்லுப்பா, ஃபாலோ பண்ணிக்கிறேன். அது விடுங்க, அது வேண்டாம். சும்மா சொல்லுப்பா. நாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போட மாட்டோம், ஃபாலோ ஏங்க மட்டும். இல்லைங்க. நானே அன்னைக்குதான் பார்த்தேன். அவன் குடும்பமே இன்ஃபுளுசர் நினைக்கிறேன். ஓ ஆமா ஆமாண்ணே. தன்னடக்கத்தோட சொல்றான். சூப்பர்ரா. என்ன பேஜ்னு ஆனா சொல்லுப்பா, ஃபாலோ யாரும் டைம் பண்றேன்னு இருந்தா பாக்குறேன். நான் சொல்றேன்டா. நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன் கமல், நீ கவலைப்படாத. நான் உனக்கு ஓகே லிங்க் ஓகே. ப்ரொஃபைல் லிங்க் அனுப்புறேன். என்னது உன் ப்ரொஃபைல் லிங்க் அதுவா? தான்டா. அது நானே சொல்லுவேங்க. அது சரி சரி, சும்மா இப்பதான் லைட்டா ஆரம்பிச்சது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, பாப்போம். பண்ணு நல்லா பண்ணு. ஆமா.
வந்துட்டு இப்ப லிங்குசாமி இன்டர்வியூ அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமா சார் ப்ரோ, நானும் நேத்து நைட் தான் கேட்டேன், செம்ம இன்டர்வியூ. ஒரு மாதிரி ரொம்ப காமா பேசுறாரு பாத்தியா கமல், ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கவே. ஃபுல் இன்டர்வியூ அவ்வளவு அழகா இருந்துச்சு. அது நல்லா இதாதான் பேசுறாரு ஒரு மாதிரி. பிஆர் வேற கரெக்டா கேக்குறாரு, இத பண்ணீங்களா அதை பண்ணீங்களா இப்படியா அப்படியா. கமல்ஹாசனை பத்தி ஏதாவது சொன்னாரா? இல்ல, எல்லா படத்தையும் விஜய்க்கு எடுத்துட்டு போயிருக்காரு, அதுதான் சொன்னாரு. சண்டைக்கோழிக்கு என்ன சொல்லிட்டாராம், செகண்ட் ஹாஃப்ல வந்து ராஜ்கிரண் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கேட்டு ஓகே தான், செகண்ட் ஹாஃப் ராஜ்கிரண் என்ட்ரி ஆனதுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்க என்ன வேலை இருக்கு அப்படின்ட்டு வேணான்ட்டாரு. அது முதல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சொல்லிட்டாரு. வேட்டையும் போனாராம், அதுவே செகண்ட் ஹாஃப் சொன்னாராம். இல்ல வேட்டையில எந்த கேரக்டர்? ஆரியா கேரக்டரா? அப்புறம் சூர்யா சொன்ன மாதிரி தாங்க நான் கேள்விப்பட்டேன் அந்த டைம்ல. எனக்கு புரியல. சூர்யாக்கெல்லாம் இல்ல ஏங்க, அஞ்சான் டைம்ல நீங்க அவர் கொடுத்த இன்டர்வியூ பாருங்க. ஃபர்ஸ்ட் வேட்டையே நாங்க பண்ற மாதிரி இருந்துச்சு, ஆரியா கேரக்டர் அவர் நினைச்சுதான் எழுதுனேன். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால ஸ்ட்ரைட்டா ஆரியா கேரக்டர் 2 பேர்ட்ட சின்ன தலைவன் 1 கோடி ரூபாய் அதை வேற சொல்லுவாரு, இங்கு 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம், அது இப்ப வரைக்கும் இன்னும் வாங்கல. தலைவன் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு சண்டைக்கோழி விஷாலுக்கு தான் கரெக்ட். அது அவர் ரீசன் சொன்னது கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா அவன் அடிப்பாங்க மாட்டானு தெரியும். அது விஜய் என்ன சொன்னாராம் தெரியுமா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு படத்தினால இப்படி ஒரு ஹீரோ உருவாடணும்னு இருக்கு தமிழ் சினிமாக்கு அப்படின்னு சொன்னாராம் படம் பார்த்துட்டு. உத்தமவிலன் பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் கதை சொன்னாராம். சித்தார்த்த தம்பி ஃபாரின்ல இருப்பான், அண்ணன் வந்துட்டு ஒரு பெரிய தாதா, அதாவது தேவர்மன்ல வர அந்த வேல் நாயக்கர் மாதிரி, தேவர்மன்ல இதுல நாயகன் அங்க போய் இவர் யாருன்னே தெரியாம இருக்குமா, அவனுங்க உரண்டை எழுப்பானுங்களாம். அதுல இருந்து ஒரு மாசா கிளம்புற மாதிரி ஒரு படமா. ஆனா அது வந்து வேணான்ட்டு இந்த படம் பண்ணாரு. இன்னொன்னு சொன்னாரு, திருஷ்யம் இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க, கமல் வேணான்ட்டு அப்புறம் திருஷ்யம் பண்ணி. அது வேணா இங்க சொல்லியிருக்கேங்க. அவர் கம்ப்ளைண்ட் வாங்க, நான் தாங்க திருஷ்யம் ரீமேக் எடுத்துட்டு போனேன், இப்ப இது செட் ஆகாது வேணான்னு சொல்லிட்டு கடைசியில அது அவரு வேற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு கபாலி டேட் வந்து இது ரஜினி வந்து திருஷ்யம் பண்ணலான்னு சொன்னாராம். தானு அப்ப வந்து தெலுங்குல பிசினஸ் அடிச்சிடும், சரி ஆனா தெலுங்குல அந்த படம் வந்துருச்சு அப்படின்னு தான் இல்ல வேணான்ட்டு பண்ணாங்களாம். ரஜினிக்கு திருஷ்யம் செட் ஆயிருக்காதுன்னு எனக்கு தோணுது. வித்தியாசமா இருந்திருக்கும் ரஜினிக்கு பண்ணியிருந்தா. அதுதாங்க எனக்கு அது செட் ஆயிருக்காது, மாசா இருந்திருக்கு. அதுல என்ன கேட்டா ஏகே சூப்பரா இருந்திருக்கும் திருஷ்யம். என்னென்னமோ சொல்றாங்களே, ரஜினிக்கு சுத்தமா செட் ஆகாது. ஏன்னு சொல்றாங்க இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல காலோட ஒருத்தவங்க எட்டி ஒதுக்கிற மாதிரி இருக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா செட் ஆகாது. நீங்க வேணான்னு சொன்னாலும் வேணும்னு அவரே சொல்லி ஓகே பண்ணாலும் அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கும். நல்ல படம் எப்படியா ஃபிளாப் ஆச்சு கேட்டா ரஜினி அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகி அவர் வந்து கேரக்டர் ரோல் மாதிரி அந்த ரோலே, ஆனா கேரக்டர் ரோல் இல்லாம ஹீரோவே கேரக்டர் ரோல் மாதிரி பண்ற மாதிரி பண்ணா மட்டும் நான் செட் ஆகும். ஏன்னா அந்த ரோல்ல யாரு, அது வந்து கமலஹாசன் அவர்களுக்காகவே படைக்கப்பட்டது. ஏன்னா மோகன்லால் கமலஹாசன் மாதிரியான நடிகர்களுக்கு தான். அதாவது அவங்க ஹீரோ கிடையாது, அவங்க ஆக்டர்ஸ். ஓகேவா, தமிழ் சினிமால ஹீரோக்கள் ஒரு கேட்டகரி இருக்கு, ஆக்டர்ஸ் ஒரு கேட்டகரி, ரெண்டும் கலந்து ஒரு சில கேட்டகரிஸா இருக்கு. கமல் அந்த கேட்டகரியில வருவாரு, ஆனா கமல் பெரும்பாலும் ஆக்டர் கேட்டகரி. எனக்கு தெரிஞ்சு யூகி சேது சொன்ன பேட்டியில சொன்னதுதான் கரெக்ட். வித்தியாசமா பண்ணவே மாட்டாங்களா, வெறும் மாசம் என்ன பண்றதுன்ற பண்ணாங்களேங்க, ஆரம்ப காலகட்டத்துல பண்ணாங்களே, அவ்வளவுதான். நீங்க 6 to 60 வரை அந்த முள்ளும் மலரும் நடுவுல அவர் கபாலி பண்ணாரு. கபாலி பண்ணாருல, எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? கபாலி வந்து எனக்கு பிடிச்சல. கபாலி வந்து பல வகையில வந்து தவறா ப்ரொமோட் பண்ணப்பட்ட படம். தவறு அப்படியே பண்ணிட்டாங்க அந்த படத்தை. அப்படி பண்ணாம அந்த மாதிரியே அவர் படம் பூரா சும்மா அப்படி போயிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி, அவங்க பார்த்துட்டு அவங்க திட்டுற மாதிரி, அமைதியா இருக்க மாதிரி, ரஜினியை போட்டு யாரை கத்தியில குத்துற மாதிரி இல்ல சொல்ற மாதிரி இப்படிலாம் அவங்க டீசரோ ட்ரெய்லரோ விட்டுருந்தா சூப்பரா ரஜினி இப்படி பண்றாரு, ரஜினி இப்படி ஆயிடுச்சு, ரஜினிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போய் அந்த படத்தை அப்படியே லோ ஹைப்ல வந்து டீசென்ட் ஹைப்ல போய் அப்படியே போய் டிஃப்ரெண்டான ஒரு ரஜினி படம்பா அப்படின்னு எல்லாரும் பாராட்டிருப்பாங்க. அப்படியுமே பாராட்டினாலும் படம் ஓடி இருக்குமான்னு சந்தேகம் தான். ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோ, எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாதுங்க, அதெல்லாம் ஓவர். அந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சனா 2 படத்துல 2 தப்பு பண்ணாரு, ஆனா ஒரு படம் தப்பிச்சு.
இல்ல அதான் சந்திரமுகி எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் சந்திரமுகி எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து சந்தோஷ் நாராயண் வந்து 2 படத்துக்கு மியூசிக் அப்படியே டோட்டலா தப்பா போட்டிருப்பாரு. ஒண்ணு வந்து ஹிட் ஆயிருச்சு, என்ன தலைவன் தலைவி கத்திக்கிட்டே இருப்பாங்க, மியூசிக் போட்டு அலற விட்டுக்கிட்டே இருப்பாரு. வேற மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னொன்னு என்ன, டோட்டலா மியூசிக் போடுறதே மறந்துட்டு ஒருவேளை படம் பார்க்கும்போது அவரும் தூங்கிட்டாரா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, இல்ல எங்கேயும் கோச்சி இடிச்சிட்டு போயிட்டாரா அப்படின்னு தோணுன படம் கபாலி. பல இடத்துல சைலன்ஸ் தான் இருக்கும். ஒரு படத்துல சைலண்ட் ரொம்ப நேரம் விடக்கூடாது, அதாவது 10 செகண்ட் விடலாம். இளையராஜா அந்த வகையில கரெக்டா பண்ணுவாரு. ஒரு முக்கியமான இடத்துல பேசும்போது அந்த இடத்துல மியூசிக்கே இருக்காது, சைலண்டா இருக்கும். ஆனா அடுத்த 10 செகண்ட்ல உங்களுக்கு மியூசிக் வந்துடும். அப்படியே அது அந்த மியூசிக் திடீர்னு வராது, சடனா பயமுத்துற மாதிரி வராது. அது ஒரு முன்னாடி ஒரு 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 எப்படி சொல்றது, யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி இவர் ஏதாவது ஒரு ஒரு சாங்கோட ஒரு ஸ்டார்டிங் வெர்ஷன் அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படியே இளையராஜா ஆரம்பிப்பாரு. ஆனா சந்தோஷ் நாராயண் என்ன பண்ணிட்டாருன்னா, கபாலி படத்தப்ப டோட்டலா தூங்கிட்டாரு. இந்த ஆர்ஆருங்கிற ஒர்க்கே இல்ல, பாட்டு வரும்போது மட்டும் அப்படின்னு போட்டு என்னமோ வரும், அவ்வளவுதான் தவிர மற்றபடி மியூசிக்கே இல்லாத ஒரு ரஜினி படம் பார்த்தா எப்படி, அது இன்டர்வல் பேக்லாம் முரட்டு வெறித்தனமா ஆயிடுச்சு. அதாவது வெறித்தனம்னா எப்படின்னா ரசிகன் பாக்குறவனுக்கு வெறித்தனமா இல்லாம வெறியாயி என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் போய் வேணாம். அது கபாலி மேலேயும் நமக்கு நிறைய குறைகள் இருக்கு. எனக்கு அவர் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணதெல்லாம் ஓகே, அது காலா பண்ணிட்டு கபாலி பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு காலா எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா காலா பண்ணிட்டு கபாலி பண்ணியிருந்தாருன்னா காலாவும் ஓடி இருக்கும் கபாலியும் ஓடி இருக்கும். இவர் கபாலி பண்ணிட்டு காலா பண்ணனால கபாலியும் போல காலாவும் போல. இல்ல ப்ரோ, கபாலில இன்னொன்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து சோஃபா ஃபர்ஸ்ட் லுக், அதுல வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அந்த சால்ட் அண்ட் பெப்பர்ல ஓல்டு லுக்ல அந்த ஏஜ் மாதிரி நடிக்கிறான்னு சொல்லி ஒன்று பயங்கரமா அதுக்கே ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க, அந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு செயின் இருக்கும் அதுல இருக்கிற. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயில இருந்து வருவார்ல, அந்த போஸ்டர் நின்றுட்டு இருப்பாரு அங்க ஒரு நாச்சு அடுத்த பாஷாடாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த நெருப்புடா நெருங்கடா அந்த ப்ரோமோ டீசர் விட்டாங்கல்ல, அந்த டீசர் மட்டும்தான் விட்டாங்க. அந்த டீசர் அங்க இருந்து அந்த யாரா அந்த கபாலி வர சொல்றாங்க அவர் சொல்ற டைலாக் அது பத்திக்கிட்டு போயிருச்சு. அவங்க அதுல இருந்தே இது ஒரு மாசான ஆக்ஷன் பிலிம், இது ஒரு பாஷா மாதிரி ஒரு படம், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் ஆக்ஷன் பிலிம்னே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து படத்துல இருந்து வேற எதுவுமே விடலையே. அவர் ஒன்லி தானு பண்ண வேலைதான் அது. இல்ல அதுதான், அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ப்ரோமோ கட்டி விடலையே. தலைவன் தெளிவா அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் அதையே வச்சுமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. லைட்ல ஓட்டுறது, அங்க போடுறது, இங்க போகுது, அது ஒரு பாஷா ரேஞ்சுக்கே இது பண்ண. அதனாலதான் அந்த டே ஒன் அந்த அளவுக்கு ஒரு ஹைப், ஒரு பயங்கரமான இது. ஆனா பிரகாஷ் ப்ரோ, எனக்கும் அது செட் ஆகாது கபாலி. ஆனா அவரு ரஞ்சித் அந்த டைம் சூஸ் பண்ணலைன்னா இவ்வளவு நாள் நினைச்சிருப்பாரா பாக்ஸ் ஆபீஸ்ல ரஜினிங்கிறது எனக்கு டவுட் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரு இப்ப பேத்தி வயசு பொண்ணு வயசு பொண்ணுங்களோடயே அவர் ரொமான்ஸ் பண்ணி அது பயங்கரமா லிங்கா அதெல்லாம் அப்படி திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தும் திரும்ப அதையே பண்ணியிருந்தாருன்னா அப்பயே மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. திரும்ப நீ வந்து வயசுக்கேற்ற கரெக்ட் பண்ணாலும் உன்னை ரசிப்பாங்கன்னு சொல்லி ரஞ்சித் தான் அதை மாற்றி விட்டாருன்னு எனக்கு தோணும். ரஞ்சித் கூட பண்ணாமல் வேற யாராவது கூடயா போயிருந்தா அவர் லாக்டவுனுக்கு முன்னாடியே தலைவர் முடிஞ்சிருப்பாரு, அப்பயே கேரக்டர் ரோலுக்கு போயிருக்கணும். அதுல இன்னொரு பெரிய பங்கு, இத பண்ணி ஹிட் ஆக்க முடியும்னு அவருக்கு இன்னும் நிரந்தரமா நிரூபிச்சது கார்த்தி தான், கார்த்திக் சுப்பாராஜ். அவரு கொஞ்சம் பயந்திருப்பாரு கண்டிப்பா, காலா கபாலிக்கு அப்புறம் தான் பயந்திருப்பாரு. ஆனா அது நின்னது பேட்டை தான். நம்ம இப்படியே பண்ணி அதுக்கு முன்னாடி அதை விட பயங்கரமான டவுன் ஃபால் கமல். அவர் கடைசியா ஹிட்னா எந்திரன் தான், கோச்சடையான் எல்லாம் ரொம்ப டிசாஸ்டர். அது ஆமா, லிங்கா தான் எப்போ லிங்கா உண்மையா நல்ல படம் தான் ப்ரோ. பிளாஷ்பேக் மட்டும் அந்த ஃபிளாஷ்பேக் மட்டும் அப்படியே எடுத்து விட்டுருந்தீங்கன்னா மட்டும் நல்ல படம். ஏஆர் ரஹ்மான் எல்லாம் கொளுத்தி இருப்பாங்க அந்த பாடத்துல. அது உண்மையாவே அவர் அந்த இது உட்காந்து ஊதிக்கிட்டு இருப்பார்ல அந்த அடுப்புல, அழுக அந்த டேம் நடந்துட்டு போவாரு. ஐயோ அதெல்லாம் அந்த இடத்துல பாட்டு, அது பாட்டு அங்கெல்லாம் உண்மை ஒரு நாள் வெல்லும் கண்ணு கலங்கிரும் அந்த இடம். ரஜினி படத்துல எப்பயுமே அப்படி சும்மா வண்டியில வரப்போ ரேண்டமா பாட்டு ஓடும், அதாரு பாட்டு அப்படியே ரேண்டமா வந்துச்சு, அப்படியே ஃபுல் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரி என்ன இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்றேன் திருப்பி. அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க தியேட்டர்ல பார்க்க.
ஹோல்சமா இருந்துச்சு. விஷால் ப்ரோ விடுங்க விடுங்க விஷால் ஆமா ப்ரோ. bro. வரும்போதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. ஒரு நான் 4 வருஷம் தியேட்டர்ல 5 தான் வருஷம் கழிச்சு பார்த்தேன். இதெல்லாம் என்ன நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். எல்லாரும் தியேட்டர்ல தான் பார்த்தாங்க. நான் அது வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அது அப்பவே செலிப்ரேட் பண்ணி பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கியிருந்தா அந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அந்த வருஷம் வந்து வேதாளத்தை தான் நம்ம எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடணும். டூம் இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு வேதாள பெருசா செட் ஆகல பிடிக்கலன்னு. ஆனா அந்த அன்னைக்கு தியேட்டர்ல கத்திட்டு இருந்ததெல்லாம் நம்ம தான். டூம் ஸ்டே வந்து டிசம்பர் 11 வந்து ப்ரீபோண்ட் ஆக போதான். அப்படி வந்துருங்கன்றான். டியூன் 3 எப்போ வருது? 18 18. 18 அதுக்காக தான் வராங்க தெளிவா போல. பண்றானா ஐமேக்ஸ் மார்வல்? ஸ்கிரீனுக்காக. ஐமேக்ஸ் ஸ்கிரீனுக்காக ஆல்ரெடி ஸ்பைடர்மேனுக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. இல்ல இத புக் பண்ணிட்டாங்க. டியூன் 3 அப்படி அவ்வளவு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போவாதுன்னு நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸ்க்கு ப்ரீ புக் பண்ணிட்டாங்கன்னு ஆமாண்ணே, ஐமேக்ஸ் ஆமா பாப்போம். டியூன் வந்து கான்ட்ராக்ட் முன்னாடியே போட்டு வச்சுட்டானுங்க ஐமேக்ஸ் கூட. இத சொன்னா நீங்க எல்லாரும் அடிப்பீங்க. பட் ஆனா அவெஞ்சர்ஸை விட டியூன் தான் ஐமேக்ஸ் படம். ஆமா யாருண்ணே அவெஞ்சர்ஸ் இல்லன்னா? நம்ம எந்த ஆமா ஸ்கிரீன்ல கரெக்ட் பார்த்தாலும் தான் சூப்பரா தான் இருக்கும். அண்ணே. இல்லடா ஆமாண்ணே நீ நான் கரெக்ட் தான். பேசுறேன்டா. சாரி கமெண்ட்ல சாரி திட்டுறாங்கடா. விஷால் ப்ரோ, பாத்தியா? சாரி விஷால் ப்ரோ. அவ்வளவுதான். டியூனோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன் நாங்க ஒரே நாள்ல எடுத்துருவோம். சாரி. அதனால நீங்க நல்ல படம் ஆயிட மாட்டீங்க. கலெக்ஷன் பண்ண கலெக்ஷன் மட்டும் 60 சூப்பர் வச்சீங்கன்னா ஹிட் வச்சு நீங்க அப்படிலாம் எடுக்கிறது நிறைய அப்படிலாம் தப்பு படம் இல்ல. விஷால் இருக்கேண்ணே. ப்ரோ. விஷால்ண்ணே கலெக்ஷன் மட்டும் வச்சு இதெல்லாம் என்ன இது எனக்கு அது புரியல எனக்கு. எனக்கு டியூன் ஒர்க் அவுட்டே அதுதான் ஆகல கமல் விஷால் ப்ரோ. இன்னும் டியூன் 2 அதுதான் நான் விஷால் பார்க்கவே ப்ரோ. இல்லை. ஆனா அதுதான் இன்ஸ்டாகிராம்ல மாவீரன் போட்டுட்டு சூப்பர் இருந்தானுங்க. படம்னா அது மிஸ் பண்ணாதீங்க. அது கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் படம். ஹேண்ட் சிம்மர் ஒன் பார்த்துட்டேன் மோகன். அப்போ அந்த HBO மேக்ஸ் டே 1 தேட்டரும் இதுவும் ஒன்னா விட்டானுங்க அந்த டைம். அப்போ ஆமா ஒன்லாம் ஆமா. அப்பயே நான் பார்த்தேன். மாவீரன் 1 விட 2 டூ சூப்பரா சூப்பர் இருக்கும். ஒண்ணு பேசிங்கும் ரொம்ப சரி. ஸ்லோவா விட இருக்கும். இன்னும் டூ இன்னும் 2 கொஞ்சம் ஸ்லோ பரபரப்பா தான். இருக்கும். 2 கொஞ்சம் லைட்டா. கொஞ்சம் ஸ்லோ தான். ஒண்ணு ஆனா கூட நீங்க அது ஒன்னை ஒரு விட ஒன்ன விட கம்பேர் பண்ணும்போது புரியுது ஃபாஸ்டா புரியுது. தானே இருக்கும் டூ. ஒன்னை விட கம்பேர் பண்ணா டூ கொஞ்சம் 1 விட பரபரப்பா தான் கம்பேர் பண்ணா இருக்கும். ஃபாஸ்டா தான் இருக்கும். ஆனா அதுவும் ஒரு ஸ்லோ பேஸ்ட் டிராமா தான். அப்படியே கேரக்டர் ஆமா ஆமா. ப்ரீத் பண்ணி அது மாதிரி. ஆனா 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 இந்த விஷயம் அது ஒரு வந்து என்ன சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நிஜமா சொல்றேன். அது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல ஸ்பேஸ்ல இருக்கவங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஹேண்ட் சிம்மரோட எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாரோட எனக்கு டியூன்ல வர ஓஎஸ்டி ரொம்ப எனக்கு பிடிக்கும் எனக்கு. ஓவர் இதெல்லாம் ஓவர் தம்பி. எனக்கு தம்பி பிடிக்கும். விட்டா டார்க் நைட்டை விட அடிக்க வருவாங்கடா. அது அவனுக்கா? ஏய், டார்க் அவனுக்கா? நைட்டை விட இதுன்னு போலே தம்பி. இல்ல நோ, அண்ணே அப்படி இல்ல. ஒரு அளவா போகணும். அண்ணே கமல்ண்ணே ஒரே நிமிஷம். ஆக்சுவலி இல்ல எனக்கு அதான் சொல்லுவேன். நீங்க நல்லா கேட்டு பாருங்க தயவு செஞ்சு. ஒர்க் அவ்வளவு டீட்டெயிலா இருக்கும் நிஜமா. நீங்க நல்லா ஹெட்செட் போட்டு கேட்டு இந்த டியூன் ஓஎஸ்டி இருக்கும் அந்த மியூசிக் அப்படி அதை கேட்டு பாருங்க. ஒர்க் பயங்கரமா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். கேட்டதுனால சொல்றேன் எல்லாம். லிசானா இல்லடா நீ சொல்றதெல்லாம் சூப்பர் கரெக்ட். ஆனா அந்த படம் நிறைய பேர் பாக்கலன்றப்ப இன்னொன்னு நீ இப்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாரோட எல்லாம் கம்பேர் பண்ண. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாரெல்லாம் மியூசிக் அது ஒரு வைஸ் சொல்றேன் சம்பவம்டா. நான் படம் மியூசிக் வைஸ் தான் நான் சொல்றேன். மியூசிக் வைஸ் தான். அதுல ஏன்னா நீ இப்ப டியூன்ல வந்துட்டு உனக்கு உணர்ச்சி பொங்குமான்லாம் எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் எல்லாரெல்லாம் அப்படியே உணர்ச்சி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. இல்லாத கான்ஃபிளிக்ட் தீம்லாம், டாக்கிங் டீம்னு ஒண்ணு தெரியும் இருக்கும். டாக்கிங் தீம், கேட்டிருக்கீங்களா? கான்ஃபிளிக்ட் அந்த தீம்லாம் படம் அப்படியே. ரெண்டு இது என்னது ஒரு வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன். சரி 2 வாட்டி பார்த்தேன். ஒரு இது ஐமேக்ஸ், ஒரு இது நார்மல் இதில் பார்த்தேன். அப்புறம் ஒரு 2 வாட்டி. அந்த படம் புரியாதவன் கூட இருப்பான். ஆனா அந்த 2 சீனும் அப்படி எமோஷன் தூக்கி ஆமா பீக்ல அது பாட்டிடும். அது அப்படி ஒரு டக்குன்னு சம்பவம் இது அது வரும். இல்ல மியூசிக். நான் சொல்றேன். அது கான்ட்ரவர்ஷியல் ஆகும் தெரியும். ஆனா எனக்கு நிஜமா பிடிச்சிருந்துச்சுண்ணே டியூன் இது. ஆனா நிறைய பேர் அது கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க. அது படமே கண்டுக்கல, அது ஒரு விஷயம். அந்த மியூசிக் அவ்வளவு ஒர்க் இருக்குண்ணே. அது ஹேண்ட்ஸ் பயங்கரமா போட்டிருப்பாப்ல. அதுக்கு நான் சொல்றேன் நானு. நீங்க கேட்டிருக்கீங்களா ஓஎஸ்டி எல்லாம்? தான் கேட்டிருக்கேன். வயசுலாம் கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் டார்க் நைட் தான் ரொம்ப ரொம்ப பயங்கரம். ஓகே ஓகே ஓகே. அது அது ஓகே. எல்லாத்தோட விருப்பம். நான் என்னோட விருப்பம் நான் சொல்றேன், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஆமா சொல்லுங்க பரணி அடுத்து. சூப்பர்கள் வந்து 28 வருதான் ஓடிடில. எபிக் டிசாஸ்டரா கமல் அது? ஆமா. இந்த கடைசி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல பிசி டெம்ப்ளேட் போட்டிருந்தானுங்க. யாரோட வந்து மோத விட்டுருக்க பாத்தியா? இந்த அவன் எப்படி நிக்கிறான் ஸ்பைடர்மேன் இதை போட்டிருந்தானுங்க. டிசியோ சூப்பர் கேர்ளையும் போட்டு. அவங்க பெரிய போது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ காமிக்க போது எல்லாரையும். இந்த உமன் ஆஃப் டுமாரோ அந்த காமிக்க ப்ராப்பரா எடுத்திருந்தாலே நல்லா வந்திருக்கும். ஆக்சுவலி என்ன சொன்னோம்னா எனக்கு 512 மில்லியன் இப்ப வரைக்கும் ப்ரொஜெக்டட்.
ஆமா இப்ப ஆமா முன்னாடி ஆமா ஒரு மார்வல் படமும் ஒரு டிசி படமும் ஒரே நாள்ல கிளாஷ் ஆகி டிசி படம் அதிரி புதிரி ஹிட் ஆச்சு. அது என்ன படம் தெரியுமா? என்னது? இது தெரியாது, சொல்லுப்பா. 2018 டிசம்பர் 2 ஆக்வாமேன் ஃபர்ஸ்ட் அக்வாமேனா? பார்ட். அக்வாமேன். அக்வாமேன். அங்க மார்வல் என்ன வந்துச்சு? அந்த அனிமேஷன் ஸ்பைடர்மேன் படம், அந்த இன்டோ த ஸ்பைடர் வெர்ஸ். ஏங்க நல்லா ஏங்க தாங்க இருக்கு. அது இது அது எப்படி கம்பேர் மார்வல்ல பண்ணுவீங்க? வராது ஏங்க. அது அந்த யா படம் சோனி அது. அது இல்ல சோனியோட இல்ல மாவீரன் அது ப்ரோ. யாரு அது மொத்தத்துல அது யார் படம்? இருங்க ஸ்பைடர்மேன் படம். சோனியோட நான் படம் நான் ரெண்டாவது. எம்சியூன்னு சொன்னேனா? இல்ல நான் எம்சியூன்னு சொன்னேனா? மார்வல் நீங்கல்ல. மார்வல் தானே மாவீரன் ஆமா சொன்னீங்க. மார்வல் தான். மார்வல் தான். மார்வல் இல்லையே அந்த படம். மாவீரன் நீங்க ஆமா மார்வல் தான். ஸ்பைடர்மேன் மார்வல் வெர்ஸ் தான். மட்டும் ஆனா அது மார்வலுக்கு வந்து வராது. அது அது வந்து சோனி இது படம் வின்வின் இல்லையில. நான் ஆனா ஓகே, நான் அக்வாமேன் வந்துட்டு எம்சியூன்னு ஹிட் ஆச்சு, அதனால தான் நான் ஓகே. தெளிவா மார்வல் மட்டும் சொன்னேன், எம்சியூன்னு இல்ல சொல்லல. இல்ல 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 நீங்க மாவீரன். அக்வாமேன் வந்துட்டு ஹிட் ஆச்சு, ஓகே. ஆனா ஸ்பைடர் வெர்ஸ் பக்கத்துல கூட வர முடியாது. அக்வாமேன்லாம் இருங்க ஆமா. அப்படி ஒரு ஸ்பைடர் எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ஸும் அது, நல்லா ஸ்பைடர் ஓடிச்சு. வெர்ஸ். இது வந்து ஆமா, ஆனா ஃபிளாப்லாம் வின்னர் ஆகல. அதிக கலெக்ஷன் எடுத்து பயங்கரமா வின் பண்ணது டிசி தான் அந்த டைம். நானே மார்வல் ஃபேன் தான், ஆனா அது அப்படி அந்த டைம் நடந்துச்சு. அதானே ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அக்வாமேன்லாம் சுமார் படம் தான் ஆமா ப்ரோ. அது என்ன ப்ரோ, கடலுக்குள் அக்வாமேன் நடக்கும் பாகுபலி. கடலுக்குள் நடக்கும் பாகுபலி. இல்ல அவ்வளவுதான். அது வந்துட்டு அந்த டைம்ல ஏன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா, டிசில அப்படி எவனும் அந்த டைம் அப்ப பாக்கல. என்னடா இவ்வளவு கலர்ஃபுல்லா அண்ணே எடுத்து அப்புறம் அது வச்சிருக்கீங்க ஜேம்ஸ் ஒரு வெப் இதாங்க. கருத்துல தானே. இருந்துச்சு அது. அவர் என்னது அப்புறம் இந்த பேய் ஜேம்ஸ் படம் வான். எடுப்பாரு. ஜேம்ஸ் வான் ஆமா ஆமா. எடுத்திருப்பாருண்ணே. அது ஜேம்ஸ் வான். எதிர்பார்க்கவே இல்ல. ஏங்க ஜேம்ஸ் வான பேய் டைரக்டர்னு சொல்றதே குத்தம். ஏன்னா அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் போய் ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஆமா வந்துச்சு. ஆமா. செவன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லயே ஒரு சம்பவம் அதுவும் செவன். அந்த வந்துச்சு, செவனு. அந்த பிரான்ச்சைஸ்ல எனக்கு பெஸ்ட் பீக்கு. வெர்ஷன்னா எனக்கு அந்த ஆள் பண்ணது தான். செவன் தானே ஆமா அவர் 7வது எடுத்தது. பார்ட். ஆமா கேட்டன் சரி மோஸ், ஜேசன் ஸ்டேட்டம் வருது, விஷால் ப்ரோ, கொடூரமா இருக்கும். இந்த சொல்லுங்க ஃபாஸ்ட் மல்தா. எக்ஸோட பார்ட் 2 எப்பதான் வரும்? இப்பதான் அது பிலிமிங்கே என்ன ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாயிரத்தி நீங்க கேக்குறீங்க? இருபத்தெட்டுண்ணே. இல்ல இல்ல 2028. இப்பதான் பிலிமிங்கே ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா அதெல்லாம். 2028 ஆமா ஆமா. 28ன்னு சொல்லிருக்காங்க, பாப்போம். கமல் இந்த சூப்பர்னோவா ஏதாவது அப்டேட் இருக்கா? காஜிலா காங் அதுதான் இது அது இன்னைக்கு அடுத்த வருஷம் காலையில வருதுங்க. பேசிட்டு இருந்தாங்களே மாவீரன் ப்ரோ. ஏதோ காலையில பேசிட்டு இருந்தீங்க அதை அடுத்த பத்தி. வருஷம் மார்ச்ன்னு கேள்விப்பட்ட மாதிரி வருது. அடுத்த வருஷம் அடுத்த செகண்ட் வருஷம் செகண்ட் வருது. அதுல வந்து இப்ப இதுக்கு முன்னாடி வந்த 2 படங்கள், அது காங்க்கு தான் அதிக ஸ்கிரீன் டைம் இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி காட்ஜிலாக்கு தான் அதிக ஸ்கிரீன் டைம் கொடுக்குறாங்க. செகண்ட் பார்ட்லயே ரொம்ப மறுநாடி. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா செகண்ட் பார்ட்? எனக்கெல்லாம் நல்லா சூற மொக்கையா தியேட்டர்ல இருந்துச்சு. ஜாலியா நல்லாதான் இருந்துச்சு இருந்துச்சு. கமல். தியேட்டருக்கெல்லாம் நல்லா எனக்கெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஜாலியா இருந்துச்சு. தேட்டர்லயே ஏதோ என்னடா பாட்டுனா அந்த காட்ஜிலாவெல்லாம் ஒரு கடைசியா வந்ததா கமல்? அதான் காட்ஜிலாவில் ஒரு வெட்டிக்கிளி மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தானுங்க. அது பாட்டுக்கு இங்க தாவுது அங்க தாவுது, என்னடா என்னென்னமோ பண்ணுது. கலர் கலரா ரோஸ் கலர்ல Monsters. கமல், நீ சொல்றது ஊர் ஊரா போய் அந்த தேனோஸ் மாதிரி ஊர் ஊரா போய் பவர் எடுத்து வருமே, அதுதான் சொல்றேன். அதேதான் நியூ எம்பையரோ கிங் ஆஃப் எம்பையரோ. அதேதான். இதே 2014 காட்ஜிலா பாத்தீங்கன்னா தேனோஸ் மாதிரியே ஊர் ஊரா போய் பவர் எடுத்துட்டு வரும். எங்க கிங் காங் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரி அங்க போய் ஊரை காப்பாத்துட்டு கூப்பிட்டு வரும். அது அப்படியே தமிழ் பட டெம்ப்ளேட். அது விஎஃப்எக்ஸும் சரியான சொதப்புல அந்த படத்துல. ஆனா நீங்க அந்த லேட் 90s காட்ஸ் எல்லாம் தாங்க அவ்வளவு அந்த சூப்பர் சுட்டி படம். டிவி அதுக்கப்புறம் எதுவும் மெமரிஸ் அதை விஷால் beat ப்ரோ. பண்ணல. சுட்டி டிவி Yes, கார்ட்டூன் yes. சூப்பரா இருக்குமா வீரன்? அது படம் அது live action படம் தான், பார்த்திருப்பீங்கன்னு சுட்டி நினைக்கிறேன். டிவிலே அடிக்கடி போடுவாங்க. ஆமா சூப்பர் படம் வீரன். அப்படி ஓப்பனிங்ல இருந்தே அப்படி ஒரு கிரிப்பிங்கான படம், சேம படம் அது. எனக்கு Jurassic செகண்ட் ஹாஃப் Park-மே அந்த ரொம்ப first விஷால் part-அ ப்ரோ. தாண்டல இது செகண்ட் ஹாஃப் வரைக்கும். இன்னும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பில்டிங்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பானுங்கல்ல, செம்மையா இருக்கும். ஆமா, ஆமா. அப்புறம் காட்ஜிலாக்கு ஆமா, ட்ராப் செட் சூப்பரா இருக்கும். பண்றேன்னு ஒரு மீனை ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சிருப்பானுங்க. அந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அண்ணே மாவீரண்ணா, நீங்க இன்னைக்கு மட்டும் 4 படம் பாத்தீங்களா என்ன? அதுல 2 படம் பாதியிலே நிப்பாட்டி இருந்தது முந்தானத்து அப்படி. இல்ல பார்த்தேன். இது ட்வீட் போட்டிருந்தீங்க. 4 படம் சண்டை ரிவ்யூ வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் கேட்டேன். பாத்தீங்களா 4 படம்? அதான் கேட்டேன். டெய்லி 3 to 4 4 படம்லாம் அவருக்கு கம்பி தம்பி. அவர்லாம் 5 படம் பாக்குறவரு, 5-6 படம். ஓகே ஓகே ஓகே. மோகன், நீங்க பழைய மாதிரி நான் பார்த்தது இல்லையே. நான் எதுவுமே சொல்லலைங்க. நான் என்ன திடீர்னு பார்த்தேன். அவர் இது வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் சும்மா 2 நிமிஷம் ஆகுமா, எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் போட்டுருவோம். எல்லா படத்துக்குமே நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு சொல்லி இந்த ஒரு வாரமா போட்டுருக்கு. சரி பிரகாஷ் ப்ரோ, நேத்து நைட்டு நான் கட்டா குஸ்தி போயிருந்தேன். ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு ஓகே மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பட் நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த படத்துல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கிளாமர்ல ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அதே ஃபீலிங் ஆச்சா? அதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு படத்துல. தேவையில்ல அதுதான் எனக்கு இந்த அவங்க அப்பா பேசுவாங்கல்ல, எனக்கு அந்த 2-3 விஷயம் போதும்.
சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. ஆனா எல்லாமே இருந்தாலும் அதான் சொல்றேன், நிறைய நிறைய நல்ல, அதாவது இப்பெல்லாம் பாதிக்கு பாதி நல்ல விஷயங்களும் பாதிக்கு பாதி கெட்ட விஷயங்களும், கெட்ட விஷயம் சொல்றத விட தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்லி மிக்சரா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆடியன்ஸ் தியேட்டர்ல என்ஜாய் பண்ற மாதிரி சொல்லியிருக்கனால எல்லாமே ஒர்க் ஆகுது, தியேட்டர்ல சிரிச்சிட்டு போறாங்க, அவ்வளவுதான். எனக்கு செகண்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் ஆச்சு. எனக்கும் செகண்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல. அது இது செகண்ட் ஹாஃப்ல இவரு கேரக்டர் தான், கருணாஸ் அவங்க ஒய்ஃப் கேரக்டர் தான் வேற லெவல்ல. அவங்க கேரக்டர் தான் கொஞ்சம் குபீர் சிரிப்பு மத்ததோட. இந்த படம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணப்போ அந்த படத்துல டீம்ல இருந்து ஒரு நண்பர் நம்ம கால் பண்ணாரு. கால் பண்ணி இந்த படம் எடுக்க போறாங்கன்னா, ஏங்க அட்டகாசி 2ல என்னங்க இருக்காது, 2க்கு எதுக்கு தேவையே இல்லையேங்க அப்படின்னு கேட்கறப்ப சொல்லி சில விஷயங்கள் சொன்னாரு. சொல்லிட்டு அப்ப சொன்னேன், சரி யார் இருக்காங்களோ இல்லையோ கருணாஸை தூக்கி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கருணாஸ் மிகப்பெரிய பிளஸ். கருணாஸ் இல்லைன்னா அந்த படம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு இதா இருக்காது அப்படின்னு சொன்னேன். இல்ல அவர்லாம் இருக்கிறாருங்க, அவர் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க, ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க, அந்த படத்தை புதுசாக சேர்ந்துருக்காங்க, நிறைய விஷயம் சொல்லி கதையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப சொல்லும்போது எனக்கு அப்பாடா ஓகே கருணாஸ் இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரே திரும்ப மெசேஜ் பண்ணாரு, இப்ப பெரும்பாலும் கருணாஸ் சார் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து உங்க ரிவியூல நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொன்னீங்கிறதுக்காக போட்டிருக்கீங்க போல் இருக்குன்னு நினைச்சு எல்லாரும் அதான் சொல்றாங்க, கருணாஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. ஆக மொத்தம் நமக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். நீங்க ஒரு தீர்க்கதரிசின. அந்த பார்ட் 1க்கே கருணாஸ் ஒன்லைனர்ஸ் இல்லைன்னா இதா இருக்குங்க. அது கருணாஸ் நிறைய பில்லர்ஸ் பண்ணிருப்பாரு அந்த படத்துல, நிறைய யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அதான் இதுல கொஞ்சம் அது என்னன்னா ரியாலிட்டி, அது எப்படின்னா 2 சைடும் பேச விட்டுருப்பாங்க. அதாவது ஒரு கூட்டத்துல லேடிஸ்ல உட்காந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொரு கூட்டத்துல இவங்க ஜென்ஸ்ல உட்காந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா 2 தரப்புக்கும் பர்ஃபெக்டா போறணும். அது இவரு பாருங்க, நம்மளும் வேலையை முடிச்சுட்டு அப்படி இப்படி வரோமா, வந்தா இவங்க அப்படியே பல பல பலம்னு இருந்தா பரவாயில்ல, நைட்டியா போட்டுக்கிட்டு பொழுதுன்னைக்கு காலில இருந்து சாய் வரைக்கும் நைட்டியா போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கருணாஸ் ஆரம்பிக்கிற மாதிரியும் ஒன்னு இவங்க அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் போட அந்த மாதிரி இவங்கன்னு அந்த ஒன்லைனர்ஸ் மாறி மாறி போடுறதே பக்காவா இருக்கும். அது அந்த படம் பூராமே அது ஒரு எப்படின்னா ஒரு அனாதிக்கவாதியா இருந்து இவர் பண்றதுல அந்த ஒன்லைனர்ஸ் எல்லாரும் பர்ஃபெக்டா. அதனால எனக்கு இந்த பார்ட் 2 ஆரம்பிக்கும் போது அவர் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு நடந்துச்சு, கலகலப்பு 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. கலகலப்பு 2 வந்து அனௌன்ஸ் பண்றப்ப ஜெய் போட்டிருந்தாங்க. ஜெய் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, ஆக்சுவலா ஜெய் மட்டும் தான் இருந்தாரு. ஜெய் அப்புறம் வந்து ஜீவா இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிக்கி கல்ராணி இந்த மற்ற டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் குஷ்புவை மென்ஷன் பண்ணியே, ஏங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சிவா இல்லைன்னா அந்த படமே இல்லை, சந்தானம் செகண்ட் ஹாஃப்ல தான் வருவார், ஆனா அது வரைக்கும் உங்களை ஹோல்ட் பண்றது சிவா தான், சிவா இல்லைன்னா அந்த படமே வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்புறமேட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சா சிவா கமிட் பண்ணாங்க அவங்க. ஆனா கமிட் பண்ணி பெரிய ரோல் கொடுத்துட்டாங்க சிவாக்கு, டோட்டலா திரும்ப ஈக்குவலா கொடுத்து எல்லாம் பயங்கரமா பண்ணி படத்துல இந்த செகண்ட் பார்ட்லயும் சிவா தான் சூப்பரா இருப்பாரு எல்லாத்தையும் விட. அது என்ன காமெடியாவே இருக்கும், அது வரைக்கும் ஏதோ ஒண்ணு ஏனோ தானு போயிட்டு இருக்கும். அண்ணா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு, செம கூட்டம் தியேட்டர்ல கலகலப்பு 2 சிவாவோட அந்த பாட்டு வரும்ல, சிவா டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் கத்துறாங்க, கதறிடுச்சு தியேட்டர் அப்படிங்க அந்த டைம்ல. ஏங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி, தியேட்டர் கலகலப்பு வந்து நான் இன்னொரு டீமோட போயிருந்தேன். இந்த டீம்ல எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பொண்ணுங்க 10 பசங்க அப்படி 20 பேரோட போயிருந்தோம். பயங்கரமா வேற மாதிரி. பார்ட் 1 தியேட்டரை விட்டு சீட்டை விட்டு திரும்ப கீழே விழுவுறதுன்னு இருக்குல்ல, உளுந்த அளவு சிரிக்கிறது அந்த மாதிரி சிரிச்சதுன்னா அது பார்ட் 1 படம். அப்படியே உளுந்து பொண்ணு சும்மா நதிக்கு சொல்லுவாங்க இந்த ரோஃபுல் அப்படி பொண்ணு, அப்படிதான் இருந்துச்சு அந்த படம். அது முக்கியமா நாய் சீன் கடைசியா வரும்ல தவிட்டு போறது, அதெல்லாம் மனசு கீழே உளுந்து சிரிச்சதெல்லாம் வந்து அதாவது சேர்ல அப்படி கூச்சு 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 சிரிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் அது நீங்க யோசிச்சு பாருங்களேன். சில படங்கள் நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் போயிட்டு லவ் படம் பார்த்தா கூட அந்த அளவுக்கு ஃபீல் இருக்காது. பேய் படமோ இல்ல காமெடி படமோ பார்த்தா அப்படியே அந்த நம்மள அறியாம ஒரு குதூகலமா இருப்போம். அப்படி வந்து ஒரு அன்னைக்கெல்லாம் வந்து வாங்க வாங்க வணக்கம் ஆதி காலத்துல ராட்சசன் போனேன், எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது. பேய் படங்களுக்கும் காமெடி படங்களுக்கு தான் இந்த நீங்க லவ் படத்துலாம் கூட்டு போனா உட்காந்து பாத்துட்டு மிஞ்சி போனா எவனோ அது அந்த உட்காந்துருக்க 10 பேர்த்துல எவனோ ஒருத்தர் இல்ல 100 செட்டுல இருந்துச்சு, 100 செட்டு இருக்குன்னு 100 செட்டுல எவனோ ஒருத்தர் 2 பேரு அந்த காதலி நடுவுல அந்த மாதிரிதான் இருக்கும், மத்தபடி சைடு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதே வந்து நீ ஹாரர் படம் போனீங்கன்னா 100 செட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 70 செட்டு 60 செட்டு வந்து ஒர்க் ஆகும். அதே காமெடி படம் போனா 100க்கு 100, ஏன்னா நீங்க வந்து அங்க எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு புரியாது, அதெல்லாம் அது ஒரு விஷாலுக்கு புரியும், அவ்வளவுதான். அது ஒரு வேற கேட்டகரியில போயிடும், அவ்வளவுதான்.
நல்லா இருக்கும் அதெல்லாம். அது அது அதுக்கப்புறம் நல்லா சிரிச்ச ராட்சசன்லாம் படம்னா எனக்கு வந்து மரகத நாணயம் தான். ஆமா, சூப்பர் சூப்பர் செம படம். ஆனா அது நான் அந்த படம் ரொம்ப விழுந்து விழுந்து சிரிச்சதுனாலதான் நான் வீரன் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னொன்னு அந்த வீரன் கான்செப்ட் இருக்குல்ல, அது நான் ரொம்ப அதை என்னமோ பண்ணிருக்கலாம்னு எதிர்பார்த்தேன். அது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். எனக்கு அந்த மாதிரி கடைசியா தியேட்டர்ல விழுந்து விழுந்து சிரிச்சதுன்னா டாக்டரோட அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான். அதான் சொல்லுங்க. படத்திலேயே மோஸ்டா பயங்கரமா சிரிக்கலாம்னா மெட்ரோ சீக்வன்ஸ். அந்த மெட்ரோ சீக்வன்ஸ் செம்மையா இருக்கும். ஐயோ தியேட்டரே வடக்குப்பட்டு ராமசாமி அந்த அளவுக்கு எல்லாம் சிரிக்கலாம். வடக்குப்பட்டு ராமசாமி 4 சீன் கடைசியில மொட்டராஜேந்திரன் சீன் ஒண்ணு இருக்கும். ஐயோ அது அதுக்கு முன்னாடி நிழல்கள் சீன் ஃபர்ஸ்ட் ஒரு நிழல்கள் சீன் வரும். அது சேசுவோட 2-3 சீன் படத்துல நல்லா இருக்கும். அது ஆனா ஃபுல் காமெடி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களா. மரகத நாணயம் வந்து அந்த இன்ட்ரோல் பேக்ல தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சிருவான். ஓகேவா, ஒரு தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்க அங்கேயே அப்படியே வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் முனிஷ்காந்துக்கு வாய்ஸை மாத்தி விட்டது அதுல நிறைய நல்ல ஒரு பயங்கரமான முயற்சிங்க அதெல்லாம். ஆனா பிரகாஷ் அதெல்லாம் சரியான வேற லெவல்ல இருக்கும். அது நிக்கி கல்ராணி காளி வெங்கட் வாய்ஸ் இல்ல அதான் சொல்றேன். அது மரகத நாணயம் வந்து பயங்கரமான. அதனால மரகத நாணயம் படத்துக்கு அப்புறம் எனக்கும் விசாரி சொன்ன மாதிரி வீரன் நான் பயங்கரமா நம்பிட்டு இருந்தேன். அதுல வேற ஒர்க் பண்ண பெரிய ஆள் ஒருத்தர் வந்து படத்தை பார்த்துட்டாங்க வேற லெவல்ல இருக்குங்க, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க தானே அந்த படத்தோட டேரக்டர் எதிர்பார்க்குறீங்க, பயங்கரவங்க அப்படிங்க இப்படிங்கன்னு நான் பூஸ்டப் ஆயிட்டேன். அவரு படம் பார்த்துட்டாரு, படம் பார்த்தவரு சூப்பரா சொல்றாரு, இதுக்கு மேல என்னையா வேணும். படத்துல ஆனுமே அவர் படம் பார்த்துட்டாரு, படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நம்ம என்ன ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட எனக்கு ஒரு சில இடத்துல அந்த காளி வெங்கட்டும் முனிஷ்காந்தோட ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் அது இப்ப ஜென்சன் அவர் பேரு இப்ப நிறைய படத்துல வர்றாரு. அந்த படத்துல அந்த டிராக்டர் ஓட்டிட்டு வரல அப்ப அது ஒரு 2 இடத்துல எனக்கு. நீங்க கலகலப்பு சொன்னீங்களா, எனக்கு அந்த மாதிரி லாஸ்டா ரொம்ப வெடிச்சதுன்னா A1 வந்துட்டு உண்மையாலுமே நான் இவ்வளவு எதிர்பார்க்கலண்ணே. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த இளவு வீட்டு சீன்லாம் டாபிக் என்ன எனக்கு வடக்குப்பட்டி ராமசாமி. எனக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி தான். எனக்கு வடக்குப்பட்டி ராமசாமிலாம் அந்த வெடிகுண்டு வச்சு ஒரு போர்ஷன் வரும். அது ஒரு 10-15 நிமிஷம் நான் ஸ்டாப். அது செவையா இருக்கும். ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் பாம வச்சுட்டு அதுல அந்த இளவரசியோட கேரக்டரே வேற லெவல்ல இருக்கும். A1 விட ஒர்க் ஆச்சா வடக்குப்பட்டி? என்ன ப்ரோ A1 விட வடக்குப்பட்டி ஒர்க் ஆச்சா? புரியல. ஆமா விஷயம் நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், பட் கடைசியா சொல்றது அது A1 வந்து நான் தியேட்டர்ல பாக்கல, வடக்குப்பட்டி தான் போயிருந்தேன். பாரி ஜெயராஜும் ரெண்டுமே தியேட்டர்ல ஒரு மாதிரி செம்ம வைபா ஜாலியா இருந்துச்சுங்க. எனக்கு என்னன்னா நான் இந்த படம் போய் கடுப்பாயிட்டேங்க. அந்த இந்த படம் ஐயோ அந்த அவர் பேர் என்ன, ஐயோ டக்குன்னு வர அந்த இவரு இந்த படம் நிறைய படத்துல வில்லனா கூட வருவாரு டைட்டா, பொன்னம்பலம் பேரு தெரியல, அவரு கூட அண்ணனா இருப்பாரு. பொன்னம்பலம் இல்லைங்க, அண்ணனா இருப்பாரு. படம் இருக்குமே அதுல இப்ப இவரு கூட கண்ணாலிட்டுங்க ஆசையா ஹீரோ கூட செத்துட்டாருங்க. அவரு கூட ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு ஒரு படம், நம்ம சிம்பு மியூசிக் படம் சக்கப்போடு. அது போய் கடுப்பாயிட்டங்க. அதனால அதுக்கப்புறம் போல. அதுக்கப்புறம் வடக்குப்பட்டி தான் எனக்கு வடக்குப்பட்டி அந்த படம் காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது உத்தமபுத்திரனே தான் உல்டா பண்ணி எடுத்திருப்பானுங்க. உத்தமபுத்திரனே அதெல்லாம் ஒர்க் ஆச்சாங்க. வீட்டுக்கு காமெடி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது முக்கியமா விவேக் காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கும் ஒர்க் ஆச்சு விவேக் காமெடி. எனக்கு அந்த படம் சுத்தமா காலேஜ் போயிட்டாங்க, செகண்ட் இயர் போயிட்டாங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயரா போயிட்டாங்க. தேர்ட் இயர் போறான், இன்னமும் காமெடி எழுதினாலே சிரிப்பான். ஏன் சிரிக்க, சும்மா டிவில ஏதாவது சின்ன ஜோக்குங்க எனக்கு வெறுப்பாற அளவுக்கு இருக்கும், ஆனா சிரிப்பான், பயங்கரமா சிரிப்பான். அவன் காமெடி சிரினா டேய் அது காமெடி இல்லடா, நீ சிரிக்கிறத விட எனக்கு ரொம்ப காமெடி, சிரிக்க ஆரம்பிச்சாலும் கேட்க மாட்டான், கெக்க பக்கன்னு சிரிப்பான். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கான். எனக்கு நீங்க சக்க போடுறதா காமெடி சொல்லணும்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. அவன் மொட்டை சிவா கட்ட சிவா காமெடிக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பான். எனக்கு சிரிப்பு வராது பிரகாஷ் ப்ரோ. மாவீரன் ப்ரோ சொன்னனால நான் வந்து இது மெய்க்கு வந்து கடவுள் இருக்காங்க சொல்லியாச்சு. நான் உண்மையிலே என் மனசார நல்லா சிரிச்சுட்டு வந்த படம் கடைசியா பிரின்ஸ் தான். ஒரே போடு. இந்த பிரபு சொல்லுவார்ல அயன்ல ஒரே சொருவுன்னு, அந்த மாதிரி இருக்குமா, ஒரே சொருவு தான்.
வாயவே அவனுக்கு பிரின்ஸ திறக்க கூட விடாமட்டீங்க. விஷால் ப்ரோ பிரின்ஸ கூட விடுங்க, அதுலயாச்சும் 2 3 நல்லா இருக்கும். நம்ம மெய் வருவாரு, கடவுள் இருக்கா இருக்கும் குமாரு, கடவுள் இருக்கா குமாரு. அது ஓகே. ஏங்க எல்லாம் எனக்கு ஓகே. அதுதாங்க நீங்க வந்து தெலுங்குல நரி நடைமுறையில பிடிச்சிருந்தது. பயங்கரமா இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு தெலுங்குல. கடவுள் இருக்கான் குமார்ல சரிப்பா, இன்னைக்கு ஒரு பிரகாஷ் முக்கியமான ராஜ் விஷயம் அதை பர்சன்லாம் பத்தி சூப்பரா இருக்கும். பேசுங்கப்பா. சுகுமார் அண்ணன் வந்தா பேசலாம். என்ன சொல்லுங்க, அவர் வந்துட்டாரு, ரொம்ப நேரம் ஆச்சு பேசவே இல்லை, மைக் ஆன் ஏன்னா பண்ணல. பல வாட்டி பேசியாச்சு. பட் இருந்தாலும் பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு 18 இயர்ஸ்ன்றதுனால சும்மா சும்மா ஒரு ப்ரோ, 2 வார்த்தை. என்ன 18 இயர்ஸ் இன்னைக்கு? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேமியோ சுப்பிரமணிய குமார். புரா. சரி, இது கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வாட்ஸ்அப்ல லிங்க் கிளிக் பண்ணா ஏன் வெப் ப்ரௌசருக்கு போகுது, ஆப்குள்ள வரமாட்டேன்னு? எனக்கு மட்டும் தான் பிரச்சனையா இல்ல என்ன எல்லாருக்கும் என்ன அப்படி இருக்கா? ட்விட்டரா? உங்களுக்கு ஆ, மட்டும்தானா? தெரியலையே, என்னன்னு தெரியலையே. ஆனா இப்போ புதுசா இல்ல எனக்கு ட்விட்டர்ல வந்து ஓட்டு போடுங்க, நான் வந்து முக்கியமான ஈவெண்ட்ல கலந்துருக்கேன், உங்க ஓட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இல்ல இல்ல, முக்கியமானதுன்னு சொல்லி ஒரு என்ன லிங்க் எல்லாம் வரும், ஆகுதுன்னா தயவு செஞ்சு கிளிக் லிங்க் பண்ணாதீங்க. கிளிக் லிங்கை கிளிக் பண்ண கொண்டு வர மாட்டேங்குது. ஏன்? எனக்கு தெரிய அது எக்ஸ்பர்ட் என்னன்னு தான் தெரியல. நான் இருக்கணும். புது அப்டேட், ஆனா நான் ஒரு சில பேருக்கு அப்படிதான் இருக்குங்கிறாங்க. ஆனா எனக்கெல்லாம் அப்படி இல்ல. லிங்க்ல இருந்து டைரக்டா ஆப். விட்டு விட்டு கேக்குது, விட்டு விட்டு கேக்குதா அவர் பேசுறது? ஆமா ஆமா, விட்டு விட்டு தான் சுமார் கேட்குது. நான் பிரேக் ஆகுதுண்ணா. ஓ இல்லப்பா, லிங்க்ல இருந்து ஆப்குள்ள போகுதுப்பா. லிங்க்ல இருந்து ஆப்குள்ள, நம்ம ஆப்குள்ள தானே வரணும், ப்ரௌசர்ல போகுது. ஆமா, அது சில ஏன்னு வந்து பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு அப்படிதான். அந்த அப்டேட் ஆனதுல இருந்து ஏதோ பக் போல சுகுமார் ப்ரோ, அப்படிதான் ஆகுதான். அது சரியாகும், மஸ்க் தான் சரி பண்ணுவது. எப்பவா சரி பண்ணுவீங்க? நாங்க வந்து இப்படியே இருந்தா எப்படி? விஷால் ப்ரோ, சொல்லுங்க கமல். புரியல. என்ன விஷால் ப்ரோ, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி விஷால், மாத்தி மாத்தி பிஜிஎம்மா இறக்கிக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு விஷால், பேரும். அரசன் பயங்கரமா வந்திருக்கான்ப்பா. தேங்க்யூ சுகுமார் அண்ணா. ஆனா எப்ப ரிலீஸ் தெரியலன்னு அதானே. லீஸ் தெரியல, பட் ஆனா ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கான்ப்பா. அது சொல்லுங்கண்ணா. சூப்பர். மாஸ்டர் பார்த்தேன், பீட்ரை சொன்னாரு. மாஸ்டரா? சூப்பர். ஆமா ஆமா விஷால் ப்ரோ சொன்னாரு சொன்னாரு, தீபாவளிக்கு ஸ்டன்ஸ் வந்துடும். நல்லா இருக்கு. எந்த வருஷம் தெரியல, வந்துடலாம். இல்ல இல்ல, தீபாவளிக்கு வந்துரும். அது இந்த அடுத்த வருஷம் வந்துரும். நீங்க இதுக்கு வராமையா இருந்திருக்கலாம். இதுக்கு உங்களை யாரு வந்து இந்த அப்டேட் எல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்க? சாம இருங்கண்ணா. விஷால் இல்ல, விஷால் ஒரு ஃபுல் பூஸ்டப்பான செய்தி என்னன்னா, படம் வந்து பொங்கலுக்கு வந்துருமா, இந்த வருஷம் அடுத்த பொங்கல் 2026 27, சாரி 2027 பொங்கலுக்கு வந்துருமா அது அரசன். அதே மாதிரி நேற்று இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, பொங்கலுக்கு சூர்யா 47 ரிலீஸ் ஆக 50% வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வருஷம் தீபாவளிக்கு இல்லைன்னா அடுத்து நெக்ஸ்ட் அவங்க டைரக்டா போறது பொங்கலுக்கு தான். நடுவில் டிசம்பர்லாம் அவங்க பிளான் பண்ணல, எதுவுமே கிடையாது, டைரக்டா பொங்கல் தான். இந்த 2ல தான். அதே மாதிரி அரசன், S47 சூர்யா 47, இது 2 பொங்கல். அதே மாதிரி சேவன் போனாலும் பொங்கலுக்கு தான் போவோம். ஆக மொத்தம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு 3 முப்பொங்கலா? முப்பொங்கல், முப்பெரும் விழா. 47 2 படம் தானே கன்ஃபார்மா ப்ரோ பொங்கலா வரும். அரசனுக்கு அது பிரகாஷ் கரெக்ட் ப்ரோ? டேட்னு நினைக்கிறீங்களா ஏதாச்சும் பிரகாஷ்? 2 படம் தானே ப்ரோ அரசனுக்கு அது வரும். கரெக்டான்னு தெரியலையாண்ணே. இல்ல, 2 இந்த படம் தானே இந்த வாட்டி வரும். 3மே வந்தாலும் வரும், 3மே வந்தாலும் வரும். ஆனா பாப்போம், ஏன்னா விஷால் 3மே ப்ரோ, வெவ்வேறு அரசனுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் வெவ்வேறு டேரக்டர்ஸ் அரசனுக்கு போட்டு. தான் டேஞ்சர் விஷால் ப்ரோ. இல்ல இல்ல, ஆனா ஒண்ணே ஒண்ணு, அரசன் ஷூட்டிங் வேகமா போயிட்டு இருக்கலாம், உண்மைதான். அவர் ஒண்ணே ஒண்ணு, நேரத்தை என்ன ஒரு நண்பர் சொன்னாரு, அவர் உண்மையாலுமே ஷூட்டிங் வேகமா தான் போறாரு, வேகமா படத்தை முடிக்கிற ஐடியால தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடும், பொங்கலுக்கு பிளான் பண்றாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன ஒண்ணுன்னா, இப்ப இருக்க அதே மைண்ட் செட்டு பினிஷிங் டேல, ஒரு கடைசி நாள் இருக்குல்ல, ஒரு நாள்ல கூட அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு, அது அப்படியே தாஜா பிடிச்சி அவர் அப்படியே கொண்டு போனவரை. ஏன்னா ஆமா அந்த ஆமா. ஒரு நாள்ல என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அந்த ஒரு நாள் தான். மற்றபடி பேசுறாரா? பிரேக் ஆயிருச்சு. கேட்கல. எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்கல. மைக் ஆஃப் பண்ணிட்டாரு. இந்த பக் வந்ததுல இருந்து நமக்கு மட்டும் தான் பிரச்சனையா, எல்லாத்துக்கும் பிரச்சனையா? இல்ல அவர் ஏதோ சின்சியரா பேசிட்டு இருக்கும்போது நமக்கு மட்டும் கேட்காம உள்ள பூந்து ஏதோ பிரச்சனையாயிருமோன்ட்டே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சார் ப்ரோ வாங்க இது பேசுவோம். என்ன ப்ரோ 2 பேருக்கு என்ன ப்ரோ ஆச்சு? யாரு யாருக்கு? இசைக்கும் அணிக்குமா? ஆஹ் ப்ரோ, மாத்தி மாத்தி இறக்கு இறக்கு போடு போடு போதும், அதுக்கெல்லாம் முடியலன்றதும் பிஜே போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும்.
அவர் இன்னைக்கு விட்டா இவர் மாவீரன் இவர் ப்ரோ விட்டா ஒரு அவர் போஸ்ட் ஒண்ணு. போட்டிருந்த ஷேர் பண்ணியிருந்தாரு மன்மத பாயோடது. அதை படிச்சுன்னு எனக்கு பீரா இருந்துச்சு. என்னதுப்பா? இந்த பிஜிஎம் என்னன்னு சொல்லுங்க மேட்டர் மெய். இல்ல என்னன்னா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க மெய். சாய் அனிருத் கூட கம்பேர் பண்ணும்போது அனி ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப வந்த பையன் எதுக்குடா எங்க கூட கம்பேர் பண்றீங்கன்னு ஒரு இது போயிட்டு இருக்குல்ல. அப்போ நீங்க அனிருத்தை கொண்டு வந்து ஏஆர் ரஹ்மான் ஹாரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஏஆர் ஃபேன்ஸ் எங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு போட்டிருந்தோம். வாஸ்தவம் தான். ஆனா அணியை யாருமே ஃபர்ஸ்ட் ரெண்டு படத்துலயே ஏஆர் ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணல. உலகம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதான் பல்தான் கேட்கல. உங்களுக்கு தெரியாத தரவுகளா? வன்மத்தரவுகளா இருக்கே பல்தான், வன்மத்தரவுகளா பல்தான் சொல்றீங்க. அதெல்லாம் இந்த கம்பேரே தப்புப்பா. யாரையோடையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்கவுங்களுக்கு அவங்க டேலண்ட் இருக்குது. அவங்கவுங்க அவங்கள கஷ்டப்பட்டு தான் முன்னாடி வந்திருக்காங்க. பாப்போம். நம்ம வந்துட்டு இப்போதைக்கு ஒரு லைம் லைட்ல இருக்காரு, அவர் பண்றது எல்லாமே ஹிட் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து அவங்கெல்லாம் வந்து நான் சொல்றது எப்படி ஏஆர் ரஹ்மான் இளையராஜாலாம் டிகேட்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எத்தனையோ வருஷ கணக்குல வந்து அவங்க வந்து அதை பண்ணி அவங்க அந்த லெவல்ல அச்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களோட எல்லாம் ஈஸியா வந்து ஒரு 2 படத்து 3 படத்துல கம்பேரே, அதாவது இன்க்ளூடிங் அனிருத்தியே நம்ம ஏஆர் ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா அனிருத் இத்தனை வருஷமா பண்ணாலும் கூட சொல்றேன், ஏஆர் ரஹ்மான் பண்ணதெல்லாம் வந்துட்டு அதாவது இப்போ எல்லாமே சிம்பிளா சொல்றேன்னா யாரு வேணா இப்ப இந்த ஜெனரேஷன்ல யார் வேணா மியூசிக் பண்ணலாம். நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. நான் வந்து அதுக்குன்ட்டு அவங்கள இது பண்ணல சொல்றேன். நிறைய ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. நிறைய ரெஃபரன்ஸ் ஈஸியா சோசியல் மீடியா இருக்கு. ஈஸியா வந்து ரெஃபரன்ஸ் ஈஸியா வந்து அவங்களுக்கான அந்த இது இருக்குல்ல. ஆனா அந்த பீரியட்ல ஏஆர் ரஹ்மான் பீரியட் ஆகட்டும், இளையராஜா பீரியட் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் சோசியல் மீடியா அதெல்லாம் வந்து பெருசா அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டியூன் போடணும்னா கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை ரொம்ப எப்படி சொல்றது, வேற ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தே நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க, வேற இண்டஸ்ட்ரியில இருந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எடுத்தாலும் கூட அது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்ப இருக்கிற கம்யூனிகேஷனுக்கும் அப்ப இருக்கிற இதுக்கு எல்லாமே. ஆனா இப்போ வந்துட்டு இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கு கஷ்டம் தான். நான் இவங்க ஃபேஸ் பண்ற கஷ்டமும் சொல்றேன். என்னன்னா இவங்க காம்படிஷன் வேர்ல்ட்ல இவங்க அவங்கள பெஸ்ட் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால இவங்களுக்குமே நிறைய ப்ரெஷர் இருக்கும். இது எல்லாமே பண்றாங்க. பட் ஆனா ஒருத்தரும் அவங்கவுங்க ஜென்ரேஷனுக்கு அவங்க வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்துட்டு நம்ம இவங்கள வந்து 2-3 படத்துக்காக வச்சு நம்ம அவங்களோட கம்பேர் பண்றது, அவங்களோட கம்பேர் பண்றதுலாம் வந்து கரெக்டாவே இருக்காது. அது வந்து ஏஆர் ரஹ்மானோட கம்பேர் பண்ண அந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் ரொம்ப இதுவாச்சு. அவர்லாம் ஏன்னா அவர்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. அவர்லாம் எத்தனையோ வருஷங்களா வந்துட்டு அவர் அந்த ஒரு பொசிஷன்ல அவர் வந்து இன்னும் வரையுமே அவர் வந்து அவருக்கான ஒரு நேம் வச்சிருக்காரு, அவருக்கான ஒரு பொசிஷன் வச்சிருக்காருன்னா சும்மா கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. கம்பேர் பண்றவங்க அது சில பேர் போடுவாங்க, சில பேர் அதை இது பண்ணிட்டு வருவாங்க. அதுக்காக நம்ம அதை பத்தி இங்க பேசணும்னு அவசியமே இல்லை. அதுவும் அவங்க சேனல்லே அதாவது சேனல்னா அந்த அவார்ட் கொடுக்குற அவங்களே அது போட்டிருக்காங்கன்னும் போதுதான் ரொம்ப இதுவா இருக்கு, தப்பா இருக்கு. சுகுமார் ப்ரோ DC 31 கன்ஃபார்மா வந்துருமா? ஜனநாயகன் வரலன்னா எல்லாம் பிளான் படி அப்படியே நடக்கும். ஜனநாயகன் வந்தா எல்லாமே வந்து இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படங்கள்ல இருந்து அப்படியே எல்லாமே வந்து ஷஃபிள் ஆகும். மேபி 18 ரிலீஸ் ஆகிற சில படங்கள் கூட பேக் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ஜனநாயகன் ரிலீஸ் டேட்டை வச்சுதான் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ப்ரோ 14 years of நானியா, 18 years of சுப்பிரமணியபுரம் கமல், ரெண்டுத்தையும் பேசுவோம். நான் யோசிப்பேன், அந்த பாக்ஸ் ஆபீஸ் சவுத் இந்தியா இன்னைக்குதான் நானியோட கலெக்ஷன் போட்டிருந்தா, ஏன் ராஜமௌழி பாகுபலியை வந்துட்டு அவர் பேன் இண்டியானா பிளான் பண்றாரு. ஓகே,
தமிழ்லயும் எடுத்தாருல, ஏன்னு பார்த்தா இவன் நானியோட தமிழ்நாடு கலெக்ஷனை பார்த்தப்பதான் புரியுது. தெரிச்சிருக்கேன் இங்கே நானி தமிழ் பில்லா 2 கூட கிளாஷ் ஆகி அந்த கலெக்ஷன் வந்துச்சு. 22 கோடி கமல் தமிழ்நாட்டுல அப்பயே. விஷால் ப்ரோ பில்லா 2 கூட கிளாஷ் ஆகும். ஒரு வாரம் பாத்துக்கங்க. ஒரு வாரம் அததான் சொல்றேன், அவ்வளவு பெரிய ஹைப்பான ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகி 22 கோடி பண்றது பெரிய விஷயம் இல்ல. நானி வேர்ல்டு வைட் 22 கோடி எல்லாம் ஹியூஜ். 100 கோடி. ஓகே. இல்ல அத வடக்குல கொஞ்சம் ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணல. மகதீரா 100 பண்ணுச்சா? மகதீரா 100 கூட, 100 விட கூட, 100க்கு மேல பண்ணுச்சு மகதீரா. அப்படியா என்ன? ஆமா இண்டஸ்ட்ரி ஹிட் அது அந்த டைம்ல இண்டஸ்ட்ரி ஹிட் அது மகதீரா. ஆனா அது நானியே கொஞ்சம் வடக்குல ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா பிச்சு இருக்கும் அங்கேயே. 134 விஷால் ப்ரோ மகதீரா. ஓகே ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு ஏடிஎஸ் ஆஃப் சந்திரமௌலி. பல்தான் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அதுல வந்துட்டு ரெஜினாவோட ஒரு பாட்டு மஜா, அந்த ஒரு பாட்டு பிடிக்கும். ராஜாதி ராஜா, எனக்கு அந்த பாட்டு பிடிக்குங்க. அந்த பாட்டெல்லாம் யாருங்க கேட்டா? நீங்க சொன்னதுல பாட்டு நல்லா இல்ல அதுல பாட்டு நல்லா இருக்காது, வீடியோ நல்லா இருக்கும். பட் எனக்கு இந்த படத்துல இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ராஜாதி ராஜா. அவர்தான் இப்ப கேப்டன் பையன் வச்சு படம் பண்றாரு திரு. கமல் எனக்கு பிடிச்ச டைரக்டர். விஷாலோட 3 படம் பண்ணாரு. ஆமா, சமர், தீராத விளையாட்டு பிள்ளை, நான் சிகப்பு மனிதன். 3மே ஜாலியா தான் இருக்கும். சமர் படம். நான் சிகப்பு மனிதன் சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல. ஃபிளாப் தானே விஷால் ப்ரோ கடைசியில திருசாக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பார்ல. அதுதான் இத யாரு யோசிச்சாங்க மட்டும் சொல்றா, காம்ப்ரமைஸா போயிடலாம். ஏங்க ஆனா யுவன் டெரிஃபிக்குங்க இந்த 2 படத்துலயும். தீராத விளையாட்டு இதுவும் கரெக்ட். தீராத விளையாட்டு பிள்ளை பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அந்த படம் ஹிட் தானே தீராத விளையாட்டு பிள்ளை. நான் சிகப்பு மனிதன் இது. தீராத விளையாட்டு பிள்ளை நான் சிகப்பு மனிதன் ஹிட், சமர் தான் ஃபிளாப். நான் சிகப்பு மனிதன் ஹிட்டா? ஓகே ஓகே. ஆமா ப்ரோ. அந்த டைம்ல அது பாண்டி நாடு, நான் சிவப்பு மனிதன், எல்லாருக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆளு விஷால் ப்ரோ நேத்து தான் மீட்டிங் போட்டிருக்காப்ல தலைய மக்கள் இயக்கம், விஷால் மக்கள் இயக்கம்ல. ஆமா, அவரும் ஒரு இஎம்ஐ ஆரம்பிக்கிறாரு விஷால் ப்ரோ. விஷால் மக்கள் இயக்கமா பழைய ஸ்பேஸ் கேட்கும் போது எல்லாம் பாயம்புலி பத்தி பேசுனீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு மட்டும் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு எல்லா ஏற்றும் பிடிச்சிருக்கேன். அப்புறம் நல்லா இருக்கும் அந்த படம். சரியா போல பாயம்புலில வேற சூழ்நிலையில தான் ஓடல போ. அது ஒரு மாதிரி நல்ல படம் தான் பாயம்புலிலாம். லேட் ரிலீஸ். ஆனா தனியொருவன் கூட ரிலீஸ். இமான் எல்லாம் வந்து ஓவர் டைம் சம்திங் எப்படி கண்டுபிடிப்பாருன்னா அந்த வேலை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. அவர் கையை எப்படி வச்சு பேசுறா அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. ப்ரோ இப்ப கேக்குதா? இப்பதான் வரீங்களா? இல்ல அப்பயே வந்துட்டேங்க. கேட்கல, பிரகாஷ் ப்ரோ பேசிட்டு கேட்கல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மைக் ஆன் பண்ணவே முடியல. சுகுமார் ப்ரோ யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாரு. யாரை கம்ப்ளைண்ட் பண்ணாரு? இசை மியூசிக் அப்படி அவரு வந்து பொதுவான ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாரு. யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க, அது உலகத்திலேயே ஒரு மோசமான விஷயம்னு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. சீமாவிட போஸ்ட் போட்டாங்க. என்னாச்சு அதான் சொல்றாரு. என்னங்க திடீர்னு யாருக்காவது இந்த யுவன் வேற மாதிரி படம் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க அவரது இவன் வேற மாதிரி, சிகரம் தொடு, அதுக்கப்புறம் அரிமானம்பி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து எனக்கு அவ்வளோக்கா புரியல. இப்ப இந்த இவர் ரோலக்ஸ் சொன்னார்ல, இந்த சமுத்திரகன் இதை வச்சு கண்டுபிடிப்பாரு. இவன் வேற மாதிரில ஒரு பைக் சேஸ் இருக்கும், அதுல கண்டுபிடிப்பான் வில்லன். செம சீக்வன்ஸ் அது. அந்த படம் பயங்கரமா இருக்கும். கர்நாடகத்துல புண்ணிட்டு பண்ணாருண்ணா அந்த படம். அது எனக்கு அதே மாதிரி கணேஷ் வெங்கட்ராமோட கேரக்டர் சூப்பரா இருக்குங்க அந்த படத்துல. அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். சூப்பர் பாட்டு. எண்ணெய் மறந்தேன்னு ஒரு மெலோடி இருக்கும், அதுவும் சூப்பரா. ஆமா, எண்ணெய் மறந்தேன். பல்தன் ஒண்ணு சொன்னார்ல, எனக்கு அந்த நேரம் அந்த சீன் தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ படுத்திருப்பாரு, உங்களை மாதிரி யாருங்களா மீசையை வரப்பா வளங்கன்ட்டு போவாரு.
ஆனா அவரே நீட்சி எவ்வளவுதான் இருப்பாரு. அதை விடுங்க, வெக்கமே இல்லாம நான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்கன்னு வாரு. ஏங்க, ஆனா இந்த அரிமா நம்பி இவன் வேற மாதிரி பேசுற மாதிரி சிகரம் தொடுவோம், அது செம்மையா இருந்துச்சு தலைவா. அது விஷால் ப்ரோ நீங்க சொல்றீங்க அதுலயும் இன்வெஸ்டிகேஷன் டீம் பயங்கரமா இருக்கு கண்டுபிடிக்கிற விஷயம். ஆமா, அந்த டைரக்டரே வில்ல வேற அதுல. ஐயோ ஆமா, அந்த டைரக்டர் இப்படே வெல்லும்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, யாரா பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன் அந்த படம். ஹைப் ஆகி தான் போனேன், எல்லாமே தேட்டருக்கு போனேன். கௌரவ நாராயண் படம் எல்லாமே. ஆமா, நான் ஹைப் ஆகி போன படம் அது. இப்படே வெல்லுங்கிறது யார் படம்? உதயநிதி படம். மஞ்சிமா மோகன் பல்தான், ஹைப்பர் லிங்க் பல்தான் அது. ஆமா, சூரி எனக்கு அவர் சொன்னோடனே டேனியல் பாலாஜி எனக்கு ஆகாத சீனம் ஞாபகம் வந்துச்சுண்ணா. ஆகாத சீனம் அவர் தானே வில்ல, அது எனக்கு பிடிக்கும். மெமரிஸ் தான், ஆனா மெமரிஸ் நான் பார்க்கல. சூப்பரா பண்ணிருப்பாங்க, அறிவழகன் நல்லா பண்ணிருப்பாப்ல. அது கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அதுக்கு மேல ரிவீல் கிளைமேக்ஸ்ல ரிவீல் ஆகும். ஆனா அவரு அதுக்கு முன்னாடி ஜெய்ய வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாரு. சாரி, ஜெய்ங்கிற மாதிரி விமலை வச்சு அந்த படம் பாத்திருக்கீங்களா? யாரு? கௌரவா? கௌரவ். என்ன படம் பார்த்தாரு? அதான் ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் தூங்கா நகரம். சூப்பர் படங்க அது, செம படம். சூப்பர் படம், செம்மையா இருக்கும். வடிவேலு வருவாரு, ஃப்ரெண்ட்ஸே கொலை பண்ண போவாங்க அந்த படம் தான். அதேதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங். சரியான படம் தலைவா, தூங்கா நகரம். சரி, ஒரு படம் அது போயிட்டு இருக்கு. நான் உனக்கு கேக்குறேன் ரெண்டு விஷயம், அண்டர் ரேட்டட், ஓவர் ரேட்டட், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை சொல்லுங்க. எல்லாம் பேசப்பட்ட படங்கள் வந்து, ஹிட்டான படங்கள் வந்து எது இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு ஒண்ணு, அதாவது மொக்கையா ரொம்ப அவரு கலெக்ஷன் வைஸ் ஹிட் ஆகாம இருந்து சூப்பர் படம் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்களேன். ஹலோ, கேக்குதா? அவர் பேசுறாரா? அவர் பேசுறாரு. என்ன சொன்னாரு? ஒண்ணுமே கேட்கல. விஷால் ப்ரோ, அதாவது நல்ல விஷயம். ஓவர் ரேட்டட் படம் ஒண்ணு, அண்டர் ரேட்டட் படம் ஒண்ணு. பிரகாஷ் டென்ஷன் ஆயிடுவாரு, எத்தனை வாட்டி ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட் பேசுறது. அதுதான் தலைவா, நாங்க நிறைய பேசிருக்கோம், நீங்க சொல்லுங்க. நாங்க நிறைய வாட்டி பேசிட்டோம், நீங்க சொல்லுங்க. நீங்க தான் புது ஆளு. அப்படியா? நிறைய அலசி ஆராய்ஞ்சிட்டீங்களா? சரி சரி. நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. எனக்கு நிறைய படம் இருக்கு. ரெண்டு படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனிச்சு. April 14th 2002. ஒன்னு தமிழ், ஒன்னு ஜெமினி. அது ரம்பா தேட்டர்ல வந்து நான் வந்து எனக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீ. போய் பார்க்கும்போது ரொம்ப வலிஞ்சு அது வெளியில வரைக்கும், ரோடு வரைக்கும் வந்துடும் கும்பல். கிட்டத்தட்ட அப்பெல்லாம் வந்து டேஸ் 100 நாள் 100 அப்படின்னு போவோம் அந்த டைம்லாம். இப்ப மாதிரி கிடையாது. 1.5 மாசம் வரைக்குமே சரியான கும்பல். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த டிக்கெட் கிடைக்காம இடையிலே தமிழ் போய் பார்த்துட்டேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஜெமினி வந்து ஓஞ்சி 50-60 நாள் கழிச்சு போய் பாக்குறேன். எனக்கு ஒட்டவே இல்லை படம். இப்படி நிறைய படம் இருக்கு. பரவாயில்லையே, ஜெமினி ஒட்டலன்றீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கெல்லாம் பயங்கரமான படம். தியேட்டர்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் படம், நான் தியேட்டர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் படமே ஜெமினி தான். பயங்கரமான படங்க அதெல்லாம். எனக்கு அது அந்த ஆளோட இன்ட்ரோவே சூப்பரா இருக்குங்க. அது நடந்து வந்து அது பிஜிஎம் ஆல்பம் பல்தான் ஜெமினி. அதுதான் விஷால் ப்ரோ, இன்ட்ரோவே பயங்கரமா தீயா இருக்குங்கிற. நடந்து வரும்போது அந்த பிஜிஎம். ஆனா தமிழ் உண்மையிலுமே அண்டர்ரேட்டட் தான். ஹரி ஃபிலிமோகிராஃபி அதை பத்தி பேச மாட்டாங்க, சூப்பரா இருக்கும் தமிழும். ரெண்டுக்குமே காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கும். ரெண்டுக்குமே பரத்வாஜ் தான் மியூசிக். ஆமா, மெய் காமெடிலாம் அல்டிமேட்டா இருக்கும் மெய் தமிழ்ல. நினைச்சாலே சிரிப்பு வருதுயா. ஹரியோட பெஸ்ட் காமெடி ட்ராக் இருக்கு ரெண்டு படம், கோவை தமிழ். ஏங்க பார்லி டீ தானே தமிழ்? இல்லங்க, ஒரு லெகசியை உருவாக்கி வச்சிருக்காருல ஹரி. இப்ப வந்து ஓடல அது. அதெல்லாம் ரெண்டாவது. அது ஆரம்பிச்ச படம். அது பார்க்கும்போது புதுசா இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சாமானியம் வந்து ஒரு கேங்ஸ்டரா உருவாகுறான் அப்படின்ற பேசிஸ்ல ஒரு 10-15 படம் வந்துச்சு. ஆமா, அதுல இது ஒரு படம். அது இது ரொம்ப கொஞ்சம் சட்டலா பண்ணிருப்பாரு. பிரசாந்தோட ஆக்டிங் சட்டலா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா, ஆக்ஷன் கோரியோகிராஃபி நல்லா இருக்கும் இந்த படத்துல. ஆனா ஹரியோட படமே அடிச்சு காலி பண்ணிடுச்சு, எல்லாரையும் முடிச்சு விட்டாரு. அது இந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்க்கல. இப்படிதான் போவோம். ஐகானிக் ஆயிடுச்சு.
அது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களா, ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பத்தி பேசிருந்தீங்களா, எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. இந்த படத்தை ப்ரொமோட் போலீஸ் படமே ப்ரொமோட் பண்ணல சாமியை பொறுத்த வரைக்கும். இத சொல்றீங்க? சாமியை பொறுத்த அப்படியா? ஆமா, அப்படியா? அது ரிவ்யூ பண்ணவே இல்லை அது ஒரு போலீஸ் படம் அப்படின்னு. ஆனா போலீஸ் காட்சிகள்லாம் திருச்சியில் எடுத்தாங்க. நான் ஷூட் எல்லாம் போய் பார்த்தேன். ஆச்சரியமா சொல்றாரு இவரு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் ரிவீல் பண்ணலாம். அது வந்து அந்த அந்த திருநெல்வேலி அல்வாடா அந்த கெட்டப்ல தான் இருக்கும். ஆமா, அப்படிதான் பண்ணாங்க. இந்த ப்ரொமோஷன் பார்த்திருக்கேன். அந்த சைட்ல அந்த ரோடுக்கு கிலோமீட்டர் போர்டு மேல அருவாள் வச்சுட்டு பண்ணிருப்பாரு. அதுல கூட ஒயிட் ஷர்ட்ல தான் இருப்பாரு, போலீஸ் ட்ரெஸ்ல இருக்க மாட்டாரு. பெருசா ரிவீல் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் தான் படம் போய் பார்த்தா அது ஒரு போலீஸ் படம். நெருங்குற படத்தை ரிலீஸுக்கு நெருங்குற தருவாயில வந்து வேணா அப்பப்ப போலீஸ் படம்ன்ற மாதிரி கசிஞ்சானா பெருசா ப்ரொமோட் பண்ணல. அதே மாதிரி குசேலன் ராங் ப்ரொமோட் படத்துக்கு அது ரஜினி படமா ப்ரொமோட் பண்ணி, அது ஒரு நல்ல படம் தான். அது வந்து ப்ரொமோட்னாலேயே வந்து கெட்டு போச்சு. நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்க, பேசியிருந்தீங்க. நான் அப்பதான் வந்தேன். கபாலி வந்து ராங் ப்ரொமோட் தான் இந்த படம். அந்த ஜானரே வந்து மாத்தி ஒரு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் படம். அந்த படம் வந்து பாஷா ஸ்டைல்ல ஒரு படமா இருக்கும்னு எல்லாம் இருந்துட்டு பார்த்து போனா அது வேற ஒண்ணு இருந்துச்சு. எனக்கு அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் வந்தது ஜாங்கோ தான் ஞாபகம் வந்துச்சு. ஜாங்கோ வச்சு பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு. உங்களுக்கு யாருங்க அப்படி தோணுச்சான்னு சொல்லுங்க. அவரு டைரக்டரே சொல்லியிருக்காரு அங்க இருந்து இன்ஸ்பயர் ஆனதுதான். அப்படியா? எனக்கு தெரியல. அது ஜாங்கோ தான் அது. அவரே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்படியா? சரி சரி. நிறைய போயிருச்சுங்க. நிறைய அது லென்த்தா எடுத்திருக்காங்க. அது படத்துல அது வந்து போயிருச்சு. எல்லாம் எடிட்ல தூக்கிட்டாங்க. அதுவுமே பெரிய காரணம். லென்த்தியான படம். விஷால் ப்ரோ, டாரண்டினோட பெஸ்ட்னா உங்களுக்கு எது? நீங்களே சொல்லுங்க, என்ன பெஸ்ட்? எது பெஸ்ட்? எனக்கு ஜாங்கோ வரலைன்னா பல்ப் ஃபிக்ஷன். ஆனா ஜாங்கோ இருக்கிறதால ஜாங்கோ தான். அவர் ஏதாவதுங்க ஒரு படம் பார்ப்போம். இப்போ டாரண்டினோட படம் பார்ப்போம். பார்த்துட்டு இருக்கும் போது வந்து அது கொஞ்ச நாள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். மற்ற படங்கள்லாம் தள்ளி வச்சிருக்கோம். அதனால அவர் எடுத்த எல்லா படமும் பெஸ்ட் தான் நமக்கு. அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. லப்பர் பேண்ட் இருக்குல்ல, ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் என்ன அப்படின்னா லப்பர் பேண்ட் தான். நம்ம லப்பர் பேண்ட் இழுக்க 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 ஜவ்வாதான் இருக்கும். கடைசியில பட்டுன்னு ஒரு அடி அடிக்க பார்த்தீங்களா, யாருமே எதிர்பார்க்காம. அதுதான் அவரோட ஸ்கிரீன் பிளே. நான் வந்து இந்த ஹேட்ஃபுல் எல்லாம் பார்க்கும்போது என்னடா சொல்றாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில ஒண்ணு வரும் பாருங்க. அதேதான் ஜாங்க எல்லா படத்துலயும் அதான் வந்து பண்ணுவாப்புல. ஆனா எல்லாத்தோடையும் டிஃபரெண்டான படம் கடைசியா எடுத்த படம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட். ஹாலிவுட். அது சூப்பர் படம் அது. ஏன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வை வந்து மாத்தி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதே மாதிரி இன்க்ளோரியஸ் பிளாஸ்டர்லயும் பண்ணிருப்பாப்ல. ஆமா. பிரகாஷ் ப்ரோ, மாவிஜன் ப்ரோ, நம்ம தமிழ் சினிமாலேயே கிட்ட போலீஸ் சீன் இல்லாம ஒரு படமும் இல்ல ப்ரோ. ஒரு 5-6 வருஷம் இல்லாம இல்ல ப்ரோ. ஒரு 5-6 வருஷமா ப்ரோ எல்லா படத்துலயும் போலீஸ் சீன் நினைச்சு ஒரு போலீஸ் நினைச்சு சீனா காட்டுறாங்க. இந்த கேள்வி 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நானும் பார்த்தேன் ப்ரோ. இன்ஸ்டாகிராம் பார்த்தாதான் வந்து புரியல என்ன கேள்வி. இல்ல ப்ரோ, இப்போ நம்ம தமிழ் சினிமால யூனிஃபார்ம் காட்டாம ஒரு சீன் கூட ஒரு சீனும் படத்துல தமிழ்ல மெயினா. இது வலிமை ப்ரோ. அவரே போலீஸ் தான் ப்ரோ. அவரே போலீஸ் தானே சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு புரியல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? போலீஸ் கேரக்டர் போலீஸே காட்டாத படங்கள். போலீஸே இது காட்டாத படங்களா? இந்த வருஷத்தே த்ரோபாய் 2 இருக்கு. பரணி எடுத்துட்டு வருவார் லிஸ்ட். பாகுபலி இருக்கு. பாகுபலி இருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 ப்ரோ. அதெல்லாம் பீரியட் படம் தானே ப்ரோ. அது தெலுங்கு படம் தான். ஹாட்ஸ்பாட் 2 மச்சி இருக்கு ப்ரோ. அதுலயும் இருக்கு போல ப்ரோ.
அதுலயே இருக்கும் அந்த டைம் மிஷின் வச்சு, இது டைம் டிராவல் கான்செப்ட் அதுல வரும்னு நினைக்கிறேன். ஏங்க அனிமல் படத்துல போலீஸ் இருக்கு. அனிமல் படத்துல ஏதாவது scene நிறைய படம் வந்துச்சேங்க. எல்லா படத்துலயுமா போலீஸ் இருக்கு? எல்லா புரியலையே. படத்துலயும் ஒரு சீன்லனா கூட இருக்கு ப்ரோ. ஒரு சீன் இல்ல எனக்கு தெரிஞ்ச அனிமல்ல ஒரு சீன்ல கூட இல்லன்னு நினைக்கிறேன். ஏதாவது அனிமல் இருக்கு தான். ஆனா அனிமல் தமிழ் படமே கிடையாது. சரி, தாய் கிழவில ஏதாவது சீன்ல போலீஸ் வருமா? ப்ரோ தாய் கிழவில போலீஸ் வரும். அது எந்த சீன்ல வரும்? நான் மறந்துட்டேன், சொல்லுங்க. அந்த விசாரிச்சுட்டு போவாங்க, அப்பா கிளவி போயிருச்சா அப்படின்னு அந்த சீனு. போலீஸ் வருமா? வித் லவ்ல வருமா போலீஸ்? மெய்யழகன்ல போலீஸ் வருமா என்ன? மெய்யழகன்ல போலீஸ் வருமா என்ன? மெய்யழகன்ல போலீஸ் வரும், ஒரு சீன்ல வரும். அந்த ஜல்லிக்கட்டு சீன் சொல்லுவாங்கல்ல, வந்து அவரே மாடு பிடிப்பாரு. ஆமா. யூத்ல வருமா? யூத்ல யூத்ல வருமா? யூத்ல வராது. யூத்ல எங்க வரும்? நானும் பாக்குறேன், எங்கெங்க இல்லையாங்க யூத்ல. அதே மாதிரி எல்ஐகேல கிடையாதுங்க போலீஸ். அது இந்த பசுமை திட்டம் தான் வச்சிருப்பாங்க. நிறைய படம் அப்படி இருக்கேங்க. என்ன திடீர் டவுட்டு? எல்லைக்கெல்லாம் அவன் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகிற சீன்ல போலீஸ் இருக்காதா? தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகிற சீன்ல போலீஸ் இருக்கா என்ன? அவங்க மேல அந்த சீன்ல தூக்கிட்டு போற சீன்ல போலீஸ் இருக்கிற மாதிரி பார்த்திருக்கேன். ஆமா ப்ரோ, அந்த பீச்ல தானே நீங்க சொல்றீங்க இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. பீச்ல தானே சொல்றீங்க? பீச் சீன் ஒன்று. ஆமா ஆமா. சீமான் இறங்கி இது பண்ணுவாரு அந்த சீன். படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. போலீஸ் எல்லாம் அப்படி இல்லாம அப்படி இருந்தாலும் பட் இல்லைன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். ஆனா அப்படி இடையா வந்துருச்சே, ஒரு 2 படம்லாச்சும் இருக்கும்ல விதிவிலக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த பீரியட் படத்துல தான் சொல்லணும், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? என்னாச்சு? முடிச்சிடலாம் பாருங்க. இன்னைக்கு நீங்க 2 வார்த்தை தான் பேசியிருக்கீங்க, அதுக்கு மேல பேசவே இல்லை. டோட்டலாவே 2 வார்த்தை தான். யார்? பரணி ப்ரோ. பரணி, நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல பிரகாஷ். எல்லாம் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே பேசிட்டு விட்டுட்டேன். சரி ரைட் ஓகே. சரி முடிச்சிடலாமா? ஓகே, நீங்க பேசும்போது சூப்பரா வருவோம். பாய் பை பை. தேங்க்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.